வணக்கம். நம்முடைய பயணி சேனல்ல இன்னைக்கு மிக முக்கியமான நபர் ஒருவரை நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். அவர் யார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிற ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வழக்கு. அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக புதிய புதிய விஷயங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. அந்த சவுக்கு சங்கர் அவர்களினுடைய குரலாக இன்றைக்கு உலகத்திற்கு ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரே குரல் என்று நாம் சொல்லலாம். அவரை வேறு யாருமல்ல, சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வழக்கறிஞர், பெருமரியாதைக்குரிய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வழக்கு குறித்தும் இன்ன பிற விஷயங்கள் குறித்தும் இன்றைக்கு நாம் பேசவிருக்கிறோம். வணக்கங்க. வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வழக்கு நீங்க ஆஜராகி நீங்க செய்தியாளர்கள் முன்னாடி எல்லாம் பேசுறோம். தமிழ்நாடு இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வழக்கு சம்பந்தமான கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னும் வேறு சில கேள்விகளை வச்சுட்டு அப்புறம் போலான்னு நினைக்கிறேன். இந்த வழக்கில் திரு கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியே தெரிஞ்சு தொடங்கினதுமே திமுக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக உங்க மேல சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்தபோது அந்த வழக்கிலே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் இவர்தான், இவரிடம் என்ன அறத்தை எதிர்பார்க்க முடியும் என்று ஒரு பக்கம் அவர்களுடைய பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்களை எதிர்த்து நீங்கள் அவர் தேர்தலில் போட்டியிட்ட போது அவருடைய வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வாதிட்ட ஒரு வழக்கறிஞராக உங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அதிலும் கூட சில யூடியூபர்கள் பேசியிருந்தார்கள். அவர்கள் சொல்கிற போது நீங்கள் முடி வைத்திருந்தால் ஒரு கட்சியாகவும், முடிய இல்லாமல் மொட்டையடிச்சிருக்கிற போது ஒரு கட்சியாகவும் என்றெல்லாம் கூட பேசியிருந்தார்கள். நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தீங்க, நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய தகப்பனார் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் காலமானார். நாங்கள் முதல்ல அதுக்கான ஆழ்ந்த இரங்கலையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரியான விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், எனவேதான் நீங்கள் இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னு எல்லாம் உங்க மேல விமர்சனங்கள் இருக்கிறதே. இந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? பயணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முதல்ல வணக்கம். இந்த வழக்குக்கு நம்ம சவுக்கு சங்கர் வழக்கு குறித்து நம்ம எடுத்து நடத்துறதுக்கு ஆரம்பிக்கும் போதே என்னென்ன பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும். என்னென்னலாம் என்மேல் கணைகள் தொடுக்கப்படுங்கிறத நான் எதிர்பார்க்காம கிடையாது. நான் வழக்கறிஞர் துறையில் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் எனக்கு அனுபவம் முடிஞ்சு 17வது வருடங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குறித்து அவர்கள் கண்டிப்பாக ஒரு விமர்சனத்தை எடுத்து வருவார்கள் என்பதை முன்பே யூகிக்கக்கூடிய மனநிலை எனக்கு இருந்தது. எப்போது இருந்தது என்று சொன்னால், நான் முதலாக சவுக்கு சங்கரை சந்தித்து விட்டு அவர் தாக்கப்பட்டதாக ஊடகங்களிலே கூறிய பின்பு இதை எப்படி கையாள்வது என்பது குறித்து எதிர்கட்சிகள் அரசியல் கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் அல்லது எனக்கு எதிராக சவுக்குக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அதை கையாள்வார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த பொள்ளாச்சி வழக்கு குறித்து மட்டும் நம்ம இப்போ சொல்லணும்னா, எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்ததை சொல்லி காட்டக்கூடாது என்பது தமிழர்களுடைய மரபு. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பொள்ளாச்சி வழக்கு குறித்து இவர்கள் என் மீது வைத்திருக்கிற விமர்சனத்திற்கு 1% கூட எனக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவம் நடந்த போதும் கூட அன்றும் நான் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் நின்றிருந்தேன். நான் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுமைக்கும் அல்ல, இந்தியா முழுமைக்கும் அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்பது மிகவும் கொடூரமாக காட்டு தீ போல் எரிந்து கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக துணையாக நின்றவனில் நான் ஒருவன் என்பதை இப்போது நினைத்து பெருமை கொள்கிறேன். நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தீங்க. ஆமாம், இவர்கள் நீங்க சொன்ன குறிப்பிட்ட திமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 நபர்களும் குறிப்பாக ஒரு பத்திரிகை துறையில் இருந்து இப்போது தனிப்பட்ட முறையில் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அவர்களெல்லாம் நான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக அன்றைய கோவை மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து விட்டு வெளியே பேட்டி கொடுத்த அந்த காணொலியை எடுத்து அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் போட்டுவிட்டு, இவர் யார் தெரியுமா, இவர் பொள்ளாச்சி வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட ரேபிஸ்டுக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் என்று போட்டிருக்கிறார். நான் உண்மையில் உள்ளபடியே அவர்கள் மீது பரிதாபப்படுகிறேன். 6 நிமிடம் 15 நொடிகள் ஓடக்கூடிய அந்த காணொலியினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டவர்களுக்கு ஒரு 6 நிமிடம் செலவு செய்து அது என்ன அவர் பேசியிருக்கிறார், கோபாலகிருஷ்ணன் அந்த 6 நிமிடம் 15 நொடிகளில் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று அறிவுபூர்வமாக கவனமாக சிந்தித்து அந்த காணொலியை பார்த்துவிட்டு அந்த பதிவு போட்டிருந்தார் என்றால், அப்படி ஒருவேளை அந்த 6 நிமிடம் 15 நொடிகள் ஓடக்கூடிய அந்த காணொலியை அவர்கள் பார்த்திருந்தால் அந்த பதிவு போட்டிருக்க மாட்டார்கள். அடிக்கிறோம், யாரோ ஒரு தவறான தகவல் சொல்லியிருக்கிறாங்க, கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பொள்ளாச்சி கேஸ் நடத்தினவர்,
அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுடைய புத்தி உடனடியாக நாம் ரேபிஸ்டுக்கு ஆஜரானதாக அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டார்கள். அதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக நான் அன்றைய ஆட்சியாளரை சந்திக்கும் போது அந்த பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பம், அவருடைய சகோதரர், அவருக்காக போராடியவர்கள், அந்த வழக்கு பதிவு செய்வதற்காக அந்த பெண் கூட துணை நின்ற நண்பர்கள் அனைவருமே உச்சபட்ச மன அழுத்தத்தில் இருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருந்த காலம், முழுமையாக அந்த வழக்கு அரசியலாக்கப்பட்டிருந்தது. எங்கே தங்களுடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சம் அந்த குடும்பத்துக்கே இருந்தது. முழுமையான அரசியலாக அது மாறி தங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையெல்லாம் தாண்டி அந்த வழக்கு தொடுத்ததனுடைய நோக்கம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அப்பொழுது சட்ட உதவி தேவைப்படும் போதுதான் தைரியமாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கான வழிகாட்டுதலை செய்து கவுன்சிலிங் கொடுத்து, ஏன் இந்த வழக்கு, இதை நாம் எப்படி சந்திக்க வேண்டும், இதை எப்படி சந்தித்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் அவர்களிடத்தில் கூட இருந்து செய்தோம். அந்த வழக்கிலே அந்த பேட்டி கொடுத்தது மட்டுமல்ல நமது வேலை. அந்த பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அவர்களை எல்லாம் அழைத்து பேசி அவர்களை எல்லாம் நீங்கள் செய்தது தவறல்ல, உங்கள் மீது எந்த தவறும் இல்லை, ஒருவன் உங்களை சூறையாட முயற்சி செய்திருக்கிறான், அதிலிருந்து நீங்கள் தப்பித்து வந்திருக்கிறீர்கள். இன்னமும் தவறான புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பொள்ளாச்சி வழக்கிலே அந்த பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக நான் இன்றும் வருத்தப்படுகிறேன். அன்றைய காலகட்டங்களிலே பொள்ளாச்சி பாலியல் வழக்கினுடைய வீடியோ என்று அனைத்து சமூக வலைதளங்களிலும் பரவி அந்த வீடியோவில் இருந்தது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்மணி அல்ல, அந்த சகோதரி அல்ல. அவர் அதனால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தார் என்பது எனக்கு தெரியும். இந்த சகோதரி அந்த கொடூரங்களிடமிருந்து தப்பித்து வந்தவர். அப்போ அந்த குடும்பம் மிக மன அழுத்தத்தில் இருக்கு. அப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, இல்லை இது நீங்க பண்ணது சரி, நீங்கள் தான் இந்த வழக்கை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணாக எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் என்று பின்னாளிலே கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் அதை உலகத்துக்கு எடுத்து வருவதற்கு நாங்கள் உதவி செய்திருந்தோம். ஒரு மிகப்பெரிய வேலையை அதில் நீங்க செஞ்சிருக்கீங்க. அவர்களுக்கு முழு மன தைரியத்தை கொடுத்து ஊடகத்தின் முன்பு நிறுத்தி அரசு அதிகாரிகளை சந்தித்து ஆட்சியாளர்களை சந்தித்து தங்களுக்கு என்ன வேண்டும், இந்த வழக்கில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் போராடினோம். எங்கள் போராட்டத்தை துவங்கும் காலம் முன்பே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கு உரிய அந்த தவறு செய்தவர்கள் ஒரு 4 பேர் கைது செய்திருந்தாங்க. ஒருவர் மட்டும் அந்த ஆடியோ கிளிப்பிங் விட்டு தான் அது பரபரப்பாச்சு ஆக்சுவலாக. அப்போ இது பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைய காலகட்டங்களிலே அன்று காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் தவறுதலாக சட்டத்துக்கு புறம்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை அவர் வெளியே சொல்லிட்டார். இந்த வழக்கு குறித்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் போராடினார்கள் அந்த பெண்மணிக்காக. ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கூட, ஒரு நபர் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்தித்து ஆறுதலோ என்ன நடந்தது என்றோ இதுவரை கேட்கவில்லை. காலங்கள் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் நடக்கப்பட்டது. அதை வைத்து அரசியல் செய்யப்பட்டது. மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் கனிமொழி அவர்களே பொள்ளாச்சியிலே சென்று போராட்டம் நடத்தினார். பொள்ளாச்சிக்கு சென்ற அவரால் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்மணியினுடைய வீட்டுக்கு செல்லவில்லை. பொள்ளாச்சி சென்று உண்மையாக உங்களுக்கு போராட வேண்டும் என்று அந்த பொள்ளாச்சி வழக்கு குறித்து பேசினா நிறைய செய்திகள் நாம பேச வேண்டி வந்துடும். நாம இப்ப அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியின் மீது குற்றம் சுமத்துவதற்கு, அதை அரசியல்படுத்துவதற்கு தான் இவர்கள் அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வி கூட இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு ஆளுங்கட்சி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிவாரணம் ஏதாவது கொடுத்தாங்களா? அதுதான் சொல்ல வந்தேன். இந்த பேர் எஸ்பி பேரை சொல்லிட்டார். அந்த பெண்ணினுடைய பெயரை பேட்டியில சொல்லிட்டார். உடனடியாக அன்றைக்கு ஜஸ்டிஸ் கிருபாகரன் உயர்நீதிமன்றத்திலே ஒருவர் பொதுநல வழக்கு தொடர்ந்து மிகவும் கண்டிப்பான ஒரு உத்தரவை அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இது பண்ணாங்க. அதாவது தமிழக அரசு போராட்டத்திற்கு அப்புறம் அன்றைய தமிழக அரசு அந்த போராட்டத்துக்கு பின்பு அதை சிபிசிஐடிக்கு மாற்றும் போது அந்த பெயரை குறிப்பிட்டு ஒரு ஜியோ போட்டுட்டாங்க. அந்த பெயரை இவர் பயன்படுத்தி விட்டார், பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை வெளியே சொல்லிவிட்டார் என்று 25 லட்சம் ரூபாய் அவருக்கு
நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்தார். அந்த தொகையை அரசிடம் சொல்லி அரசிடம் சென்று பேசி அதற்கு 25 லட்சம் ரூபாய் என்பது சாதாரண தொகை அல்ல. அதற்கு எந்த விதமான மேல்முறையீடும் செய்யாமல் இருந்து அதை உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பெற்றுத்தந்து இதெல்லாம் நாங்கள் வந்து அன்னைக்கு நினைத்திருந்தால் அது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காகவோ விளம்பரத்திற்காகவோ அந்த வழக்கில் நான் செய்திருந்தால் அதெல்லாம் அன்றைக்கே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு வைத்து அந்த 25 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொடுத்ததை எல்லாம் நாங்கள் பெருமையாக பேசியிருக்க முடியும். அதில் நெகிழ்ச்சியான சம்பவம் மட்டும் ஒன்று இருக்கிறது. அதை நாம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்திலே நான் இன்றைக்கு இருக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே நல்லது செய்ததை சொல்லி காட்டக்கூடாது. ஆமா, நீங்க நிச்சயமா இதை வெளியே பேசணும். ஏன்னா இப்ப நீங்க சொல்வதை கேட்கும்போது இது புது செய்தியா இருக்கு. நீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நின்று நீங்க இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியதாக சொல்லுகிறீர்கள். ஆனால் உங்களை பத்தி சொன்ன மாதிரி ரேபிஸ்டுக்கு ஆதரவானவர் என்ற செய்தி பரவிவிட்ட சூழல்ல அதெல்லாம் வந்து நான் பெருசாவே நினைக்கல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா உண்மை என்னவென்று எனக்கும் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் அவர்கள் கூட நின்றவர்கள் அதை நம்ம மக்கள் மையப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கே நான் அனுமதித்தேன். இல்லை என்றால் நீங்கள் கேட்கும் போது இந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம். 25 ரூபாய் பெற்று 25 லட்சம் ரூபாய் அரசிடமிருந்து நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும்போது அந்த பெண்மணி அந்த பாதிக்கப்பட்ட சகோதரி செய்த செயல் எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எங்கள் கூட நின்று இவ்வளோலாம் போராடினீங்க. அந்த குடும்பத்தார் சொன்னது, நீங்கள் எங்கள் கூட நின்று குடும்பமாக இருந்து போராடினீர்கள். இருந்தாலும் கூட எங்களுக்கு அப்போ அந்த 25 லட்சம் ரூபாய் வந்து நம்ம வந்து நிவாரணமாக பெறுவதற்கு இந்த குடும்பத்தை யாருக்கும் தெரியாமல் சுத்தமாக மீடியா வெளிச்சம் இல்லாமல் அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட குடும்பம், அந்த பெண், அவர்களுடைய சகோதரர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகும்போதே அவங்க அந்த 1 லட்ச ரூபா செக் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து எவ்வளவு மறுத்தும் அந்த 1 லட்ச ரூபாய் தந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள், அதாவது அவங்க வாங்குற அந்த 25 லட்ச ரூபாய் நிவாரணம் வாங்க போகிறாங்க, அதில் வந்து 1 லட்ச ரூபாய் உங்களை ஃபீஸாக எடுத்துக்க சொல்லுவாங்க. ஆமாம், அது என்னென்னா நம்ம அவங்க கூட வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம், நிறையா நாட்கள் அவர் கூட அலைந்தோம், உங்களுடைய தொழில் போச்சு, எங்களுக்காக இவ்வளோ நாள் வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், பணத்துக்காக வேலை செய்யலை, பணத்துக்காக வேலை செய்திருந்தால் உங்கள் கூட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மன திருப்திக்காகவும் ஆத்மார்த்தமாகவும் பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இருந்தேன்னு சொன்னோம். எவ்வளவு கட்டாயப்படுத்தியும் அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்திய போது நான் சொன்னேன், சரிம்மா இந்த 1 லட்சத்தை நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசி அந்த 1 லட்சத்தை அன்றைய தேதியிலேயே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் டு ப்ரிவெண்ட் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லி அந்த 1 லட்சம் ரூபாயை என் முன்னால் அன்னைக்கு சொல்கிறாரு எஸ்பி சார், நான் திருப்பி இந்த 1 லட்சத்தை நான் திருப்பி வாங்கினேன்னா அதுவும் மறுபடியும் கான்ட்ரவர்சி ஆயிரும் சார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு மறுபடியும் 1 லட்ச ரூபா செக்கை நீங்கள் டொனேஷனாக கொடுத்தீங்கன்னா பிரச்சனையாருன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், சார் ஒன்றும் பிரச்சனை வராது, எனக்கு தருவதாக சொன்னதை நாங்கள் உங்களுக்கு டொனேஷனாக தரோம். எதுக்கு? பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட்லேயும் ஸ்கூலுக்கு முன்னாடியோ காலேஜ் முன்னாடியோ உங்களுக்கு எங்கே தேவையோ, காவல்துறைக்கு எங்கே தேவையோ அங்கே சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுங்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளிலிருந்து அது காக்கப்படும் சொல்லிட்டு அங்கே கையெழுத்து போட சொல்கிறேன் எஸ்பி சார். நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அது காமிங்கன்னு சொன்னால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை செல்ஃப்னு எழுதி நான் கையெழுத்து போடுறேன். அன்றைக்கி நான் 2019 அந்த 1 லட்ச ரூபாயை கட்டாயப்படுத்தி என்னை வாங்க சொன்ன பணத்தை செக்கை நான் திருப்பி எஸ்பி கிட்ட கொடுத்து அதை சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும் கொடுத்துட்டு வந்தோம். அதற்கப்புறம் மிகவும் நெகிழ்ச்சியான சம்பவம் மறுபடியும் பண்ணாங்க அவங்க. அந்த சம்பவத்தை வந்து அவங்க வீட்டிலலாம் ஊரில் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு குடும்பம் மட்டும்தான் வந்திருந்தாங்க. திருப்பி ஒரு 2-3 நாள் கழித்து வக்கீல் வந்து ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்குது, 1 லட்சம் கம்மியாக கொடுத்ததுனால இவர் வந்து அதை வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டு அதை டொனேஷனாக கொடுத்துட்டார் போல இருக்குது கோவத்தில்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்த்திட்டு அந்த சகோதரனுடைய சகோதரர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து ஊரே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வர்றார்கள் ரொக்கமாக. அந்த செக்கெல்லாம் வந்து பாஸ் ஆனதுக்கப்புறம் சார் நீங்கள் 1 லட்சம் கம்மின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் டொனேஷன் கொடுத்துட்டீங்க போல் இருக்கு, இந்த 3 லட்சம் ரூபாய் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த 1 லட்சமும் சரி இந்த 3 லட்சமும் சரி இல்லை, முழுமையாக அந்த 25 லட்சம் கொடுத்தாலும் கூட 1 ரூபாயும் கூட எனக்கு அதில் தேவையில்லை. மனமாற ஆத்மார உங்களுக்கு நான் வேலை செஞ்சுருக்கோம். இதில் எனக்கு திருப்தி அப்படின்னா நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அன்னைக்கு இந்த கையவர்கள் அதில் தண்டனை பெற்றார்கள்ங்கிறத என் வாழ்நாளில் நான் வாங்கின பெரிய ஃபீஸாக இருக்கும். அதை எதிர்நோக்கி தான் இப்போ உட்காந்துருக்கோம். அதற்கு பின்பு அது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பின்பு அன்றைக்கு உயரதிகாரியாக வந்த எஸ்பி, லேடி எஸ்பி ஒருத்தவங்க வந்தாங்க, அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. அவங்க கூப்பிட்றாங்க என்கொயரிக்கு, கூப்பிட்டு போயிட்டு அவங்கள அந்த பொண்ணை வந்து எதுவுமே சொல்லாமல் என்னோட ஒரு சொந்த சகோதரனை போல் நம்பி என்கிட்ட தான் அனுப்பிச்சி வச்சாங்க. நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன், ரகசிய இடத்துல வச்சு தான் விசாரணை நடந்தது. ஒரு சொந்த சகோதரனிடத்திலே வருவது போல தான் அந்த பெண் என்னிடத்துல வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த ரகசிய அறையில் போய்
விசாரணைக்கு அனுமதிக்கிறது. வேற எவர் ஒருவரையும் அந்த காவல்துறை அனுமதிக்கவில்லை. பாதிக்கப்பட்ட பெண் வர வேண்டும், அந்த பெண்ணுடன் நான் வர வேண்டும், யாரோ ஒருத்தர் பாதுகாப்பில் போகணும். உண்மையாகவே சகோதரனாக நினைத்து அந்த சகோதரியின் இடத்துல பயணம் செய்தார். ரகசிய இடத்துல விசாரணை செய்யப்பட்டது. விசாரணை செய்யப்படும் போதும் கூட அந்த சகோதரி இடத்துல சிபிசிஐடி ஆஃபீஸில் அந்த அன்னைக்கு வந்து அந்த அந்த உயர் அதிகாரி விசாரிக்கும் போது, இன்றைக்கும் அந்த உயர் அதிகாரி பதவியில் இருப்பார். இந்த காணொலியை பார்க்கக்கூடும், இல்லை இந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த காவல்துறை அதிகாரி விசாரித்து பார்க்கலாம். மேடம், நீங்கள் வந்து விக்டிமை நான் உங்ககிட்ட தரேன், நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, எப்படி வேணாலும் விசாரணை செய்யுங்க, உண்மை வெளிவர வேண்டும். அதில் முழுமையாக சொல்லப்படக்கூடிய அத்தனை சந்தேகங்களையும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி, நான் உங்களிடத்தில் என்னுடைய கிளைண்ட்டை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரணை செய்யுங்கள்னு தனியாக அவங்கள விட்டுட்டு நான் வெளியே தான் காத்திருந்தேன் விசாரணை அறையில். 1% கூட, அதற்கு பின்பும் கூட, அதை செய்த விசாரணை அதிகாரிகள் அனைவருக்கும் தெரியும், 1% கூட அந்த வழக்கில் நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த ஒரு அக்யூஸ்டுக்கோ இல்லை எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கோ இல்லை சமுதாயத்தில் பெரிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருந்தேன்னு அந்த வழக்கில் விசாரணை அதிகாரிகள் ஒருவரும் கூட என்னால் ஒரு துளி குற்றச்சாட்டையும் கூட இன்னைக்கு வரைக்கும் வைக்க முடியாது. அனைவரும் என்னிடத்தில் மரியாதையாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் சார்ந்து இருக்கிற அரசியல் கட்சியை சார்ந்த நபர்களும் கூட பின்னாளில் கைது செய்யப்பட்டார்கள். அதில் அந்த கைது, அவர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்ற விவரம் எனக்கு முன்பே தெரியும். அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தது, நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்டில் அவங்கள அரெஸ்ட் பண்ணலை. அதற்கு பின்பு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பல புகார்கள் பெறப்பட்டு அதில் விசாரணைகள் நடத்தப்பட்டு மற்ற பெண்கள் கொடுத்த புகாரில் நான் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கூட அன்னைக்கு இருந்தாங்க. அப்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு நானோ, அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த, அன்றைக்கு கோவையில் அமைச்சராக இருந்தவரோ இல்லை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவரோ ஒரு தடங்களும் கூட யாருக்குமே செய்யலை. அவர் நம்ம கட்சியில் இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் தப்பு செய்தால் அவரை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கோ அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அமைச்சருக்கோ அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலமைச்சருக்கோ இல்லை. புரியுது. சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டார். இப்படி இருக்கக்கூடிய இவ்வளவு தூரம் இந்த வழக்குல வந்து நீங்க சொல்றது வந்து மிக நெகிழ்ச்சியா இருக்குது. இதை கேட்கும் போதே இவ்வளவு தூரம் அதுல இன்வால்வ் ஆன ஒருத்தர் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவானவர் என்று சொல்லி இவர்கள் இன்றைக்கு பரப்பி கொண்டிருப்பது என்னன்னா, அநேகமாக இந்த நேர்காணலை பார்த்த பிறகாவது அவர்கள் மனம் திருந்துவார்கள் என்கிற ஒரு சிந்தனை எனக்கு என்போன்றவருக்கு இருக்கிறது. இல்லைங்க, அவர்கள் மனம் திருந்த வேண்டும்ங்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன, அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். உண்மைதான். 5 ஆண்டு காலம் எனக்கு இப்போ ஒரு வருத்தம் இருக்குது. இந்த பொள்ளாச்சி வழக்கை வந்து பேசும்போது எனக்கு இன்னைக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட சகோதரிகள் 5 வருட காலம் அதில் ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போது தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயங்கள் மறைந்து வடுக்கள் வந்து ஆறி போய் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து அவர்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மீண்டும் அது அரசியலுக்காக அந்த புண்ணை அவர்கள் தொட்டு பார்க்கிறார்கள் என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. இல்லை, அதை வந்து திமுகவினுடைய ஐடிவிங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் எது நடந்தாலும் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபத்தை தேடுகிறவர்கள், அதை பற்றியும் கூட நம்ம விட்டுடலாம். எனவே இந்த செய்தி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பயணியின் மூலமாக போய் சேருவதில் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஒரு நல்ல மனிதர் மக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் குறித்து நீங்கள் ஏதோ ஒரு வழக்கு கொடுத்து அவருக்கு எதிராக செயல்பட்டதாகவும் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது உண்மையில என்னதான் நடந்துச்சு? என்ன அண்ணாமலைக்கு உங்களுக்கும் பிரச்சனை? அதுதான், தெரிந்தோ தெரியாமலையோ இதெல்லாம் பின்னாளிலே நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எதுவுமே பண்றதில்லை. நம்ம பொள்ளாச்சி வழக்கு வந்து நான் ஆஜராகிறது மனிதாபிமான அடிப்படையில் ஆஜரான ஒரு விஷயம். அண்ணாமலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக சட்ட போராட்டம். அந்த வழக்கிலே நடந்து முடிந்த கோவை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அஃபிடவிட் போடுறாங்க. நான் அந்த டெக்னிக்காலிட்டிக்குள்ளேயே போல முழுமையாக இப்போது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுவும் ஒரு அரசு பயங்கரவாதம் தான். உறுதியாக அவர் தவறு செய்திருக்கிறார். அதாவது மனுவின் கூட தாக்கல் செய்யக்கூடிய அந்த அஃபிடவிட் என்று சொல்லக்கூடிய ஃபார்ம் 26A என்பது தவறுதலாக நீதிமன்ற கட்டணத்தில் அவர் தாக்கல் செய்திருந்தார் என்பதுதான் சத்தியமான உண்மை. இது கோர்ட்டில் நிரூபிக்கலாம், கண்டிப்பாக நிரூபிக்க போகிறோம். அண்ணாமலையினுடைய மனசாட்சிக்கு உண்மை தெரியும். அண்ணாமலையினுடைய வேட்புமனுவை அது ஒரு தவறு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, ஒரு சட்டப்படியான ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துறீங்க. அதை எதுக்காக இப்போ உங்களை குறை சொல்வதற்கு பயன்படுத்துறாங்க? இல்லை, குறை சொல்வதற்கு பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் எப்படியாவது சேற்றை வாரி அரைக்க வேண்டும். ஏன்னா ஏன் குறை சொல்கிறார்கள்னு சொல்கிறோம். இப்போ அங்கே தான் பிரச்சனை. இப்போ
சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதை தடுப்பதற்காக கோபாலகிருஷ்ணன் இல்லை. சவுக்கு தவறே செய்யவில்லை, அவர் செய்தது அனைத்தும் சரி என்று கூறக்கூடிய இடத்தில் இந்த கோபாலகிருஷ்ணன் இல்லை. கோபாலகிருஷ்ணன் ஏன் மக்கள் மன்றத்திலே வந்து செய்தியாளர்களை சந்தித்தான்? செய்தியாளர்களை சந்தித்த பின்பு ஏன் இந்த விமர்சனங்கள் கோபாலகிருஷ்ணன்? அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் இருக்கு. இப்ப நீங்க வந்து சிறைக்குள்ள போறீங்க, சவுக் சங்கர் அவர்களை சந்திக்கிறீங்க. ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா சவுக் சங்கர் பேசினார் என்றால் லட்சக்கணக்கான பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சவுக் சங்கரினுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டு அந்த குரல் முடக்கப்பட்டிருந்த போது அவருடைய குரலாக இந்த உலகத்திற்கே ஒலித்த முதல் குரலாக உங்கள் குரல் தான் இருந்துச்சு. நீங்க வந்து செய்தியாளர்களை சந்திச்சீங்க. இப்ப எனக்கு குறைந்தபட்சம் நான் என்ன உங்ககிட்ட கேட்க விரும்புறேன்னா, நீங்க சிறைக்குள்ள போனீங்க, அவரை சந்திச்சீங்க, வெளியே வந்து நீங்க ஒரு வழக்கறிஞர், எனவே வழக்கு போட்டிருக்கலாம், பெட்டிஷன் போடுறீங்க, நீங்க நீதிபதி கொண்டு போறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனால் நீங்கள் ஊடகவியலாளர்களை சந்திப்பதற்கான தேவை என்ன? ஏன் செய்தியாளர்களை சந்திச்சீங்க? நியாயமான ஒரு கேள்வி. அதாவது 4/5/2024 சங்கர் அவர்கள் கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1 ஆஜர்படுத்தப்பட்ட போது, அவர் ரிமாண்ட் செய்யப்படுகின்ற போது ரிமாண்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கைது வழக்கு தவறு என்று நான் வாதாடி நாங்கள் ரிமாண்டை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நாங்கள் போராடவில்லை. கைது செய்வதற்கான நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. உச்சநீதிமன்றம், இந்திய உச்சநீதிமன்றம் 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை இருக்கக்கூடிய வழக்குகளிலே ஒருவரை எப்படி கைது செய்ய வேண்டும் வாரண்ட் இல்லாமல் என்று சில வழிமுறைகளை ரொம்ப கடினமாக ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அருணேஷ்குமார் வழக்கில் ஒருவரை நீங்கள் 7 ஆண்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டனை பெறக்கூடிய வழக்குகளுக்கு கீழே இருக்க வழக்குகள் நீங்கள் கைது செய்யப்படும் போது அவருக்கு செக்ஷன் 41 CRPCயில் நோட்டீஸ் கொடுத்து அவர் உங்களிடத்தில் ஆஜராகி விளக்கம் சொல்லி அந்த விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒருவரை கைது செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாங்கள் அந்த அவரை ரிமாண்ட் செய்யக்கூடாதுன்னு சொன்னது வழக்கே பொய்ன்னு சொல்லலை. வழக்கு உண்மையாக பொய்யா என்பது வழக்கு நடத்தும் போது தான் தெரியும். ரிமாண்டு அரஸ்ட்டுக்கு அப்புறம் அரஸ்டே முறையாக செய்யலை, கைதே முறையாக இல்லை என்று 3 மணி நேரம் நாங்கள் வாதிட்டோம். 5 பிரிவின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 294B, 353, 509, 4 of Women's Harassment, 67 of IT Act இருந்துச்சு. இதில் எங்களுடைய வாதத்தை கேட்டு கணம் நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் நடுவர் 1 353 பிரிவுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டில் கிரவுண்ட்ஸ் இல்லை அப்படின்னு அதில் ரிமாண்ட் பண்ணலை. அவர் 509ங்கிற செக்ஷனில் ரிமாண்ட் பண்ணலை. 5 பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 3 பிரிவின் கீழ் தான் அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டார். அப்போ வந்து ஏற்கனவே வந்து 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த வழக்குகள் வந்து தவறானதுன்னு நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கு. நீதிமன்றம் முடிவெடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 5 பிரிவுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 3 பிரிவுகளின் கீழ் மட்டும்தான் சவுக் சங்கர் அவர்கள் இப்போது கோவை சிறையில் இருக்கிறார். கோவை வழக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி அது வந்து தவறு என்பதை முதல் கட்டத்திலேயே அவர்கள் பதிவு செய்த வழக்கு முதல் கட்டத்திலேயே சரியானது அல்ல என்று 2 பிரிவுகளை அதில் ரிமாண்ட் செய்வதை தவிர்க்கப்பட்டிருக்கிறார். ரிமாண்ட் செய்யறதுக்கு முன்னாடி தேனியில் அவர் அதிகாலையில் கைது செய்யப்படுகிறார். சுருக்கமாக சொல்லிடுறேன், தேனியில் அதிகாலையில் கைது செய்யப்படுகிறார். வரும் வழியில் தாராபுரத்தில் ஒரு விபத்து நடக்கிறது, அங்கே முதலுதவி செய்யப்படுகிறது. மீண்டும் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனை அவருக்கு செய்யப்படுகிறது. இந்த அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நன்றாக தெரியும், நாம் கைது செய்திருப்பது ஒரு மக்களிடத்திலே பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய சவுக் சங்கரை கைது செய்கிறோம். ஒரு வரும் வழியிலே ஒரு விபத்து நடந்திருக்கிறது, நாளைக்கு நேச்சுரலாக இயற்கையாக அவருக்கு ஏதேனும் ஆகினாலும் கூட அதற்கு காவல்துறையும் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் அவர்களிடத்தில் இருந்தது. அன்றைய அவர்கள் கண்களிலே நான் அதை பார்த்தேன். ஏன் சொன்னால் மற்ற அக்யூஸ்டுக்கெல்லாம் ரிமாண்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கு முன்னாடி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து அவரை சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சவுக் சங்கர் அவர்களை குறைந்தது 2-3 மணி நேரம் ஃபுல்லாக தரோவாக ஸ்கேன் பண்ணி எல்லா செக்கப்பும் எடுத்து பக்காவாக கொண்டு வந்து ஜட்ஜி முன்னாடி நிறுத்தினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு இந்த விபத்தில் எந்த அடியும் இல்லை, உதட்டில் காயம், இடது முட்டியில் லெஃப்ட்டில் சிராய்ப்பு காயம், அவருக்கு வேற எந்த சின்ன ஒரு கட்டு போட்டிருக்காரு, நாங்களும் பார்த்தோம். இல்லை அது ஒன்றுமே இல்லை, இல்லை முட்டியில் இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் பார்த்த கட்டு ட்ரிப்ஸ் போட்டது, முட்டியில் ஒரு சாறு காயம் இருக்குது. அப்புறம் நீதிபதி கேட்குறாரு, உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து உங்கள் ஆக்சிடென்ட் குறித்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு அதை பற்றி தெரியல, எனக்கு வந்து இந்த அதில் ஒன்றும் பெரிய அடி இல்லை, எனக்கு வந்து உதட்டில் அடி இருக்குது, முட்டியில் அடி இருக்குது, இந்த லெஃப்ட் சைடு ரிப்பில் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்குது, இன்டர்னல் பெயின் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீதிபதி வந்து வேறு என்னெல்லாம் கேட்குறீங்க, அவர் முழு சங்கரை அவர்களை உடல்நிலை குறித்து முழுமையாக கேட்டறிக்கிறார். யார்? நீதிபதி கேட்குறார். ஏன்னா எங்கேயாவது கஸ்டடியல் டார்ச்சர் வந்துடக்கூடாது, நம்ம வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவரை நம்ம வந்து ரிமாண்ட் செய்கிறோம், எந்த தப்பு நடந்துடக்கூடாது, ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்லி அவரும் கவனமாக தான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சவுக் சங்கர் அவர்களிடத்தில் தெளிவாக கேட்டுவிட்டு ரிமாண்டுக்கு ஆர்டர் போடுறார்.
ரிமாண்டுக்கு ஆர்டர் போட்ட பின்பு மீண்டும் நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறோம். என்ன சொல்கிறோம்னா செக்ஷன் 54 சிஆர்பிசியில் மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்யணும். சிறைக்குள் அனுமதிக்கப்படும் முன்பு மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்யணும்னு ஒரு மனு போடுறேன். நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாரு, ஏன் சார் இவ்வளவு டீட்டெயில் ரெக்கார்டாக அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இத்தனை ரெக்கார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, இவ்வளவு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, உங்காலும் நல்லா இருக்குங்கிறார், உதட்டில் மட்டும்தான் அடி சார்காக இருக்கு, இன்டர்னல் பெயின் இருக்குங்கிறார். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை தானே சார், மைனர் ஆக்சிடென்ட் தானே, எதற்காக திருப்பியும் வந்து நீங்க வந்து மனு போடுறீங்க மருத்துவ பரிசோதனைன்னு கேட்குறாரு. நான் அவரிடத்துல சொன்னேன், ஐயா இங்கே பாருங்க, இங்கே ஜெயில் சூப்பரண்ட் சத்தியமான வார்த்தை, நீதிமன்றத்திலே நீதிபதி இடத்துல கூறிய வார்த்தை, ஐயா ஜெயில் சூப்பரண்ட் கடலூர்லேருந்து வந்த செந்தில்குமார், இவருக்கும் அவருக்கும் முதலேயே மனஸ்தாபங்கள் இருக்கிறது. இவர் கடலூர் சிறையிலே சவுக் சங்கர் அவர்கள் கடலூர் சிறையிலே தண்டனை அனுபவித்த போது ஜஸ்டிஸ் நீதிமன்றத்துக்கு எதிராக பேசிய வழக்கிலே 6 மாதங்கள் தண்டனை பெற்ற போது கடலூர் சிறையிலே இவர் அடைக்கப்பட்டிருந்த போது அங்கே நடந்த சிறை கைதிகளுக்கு நடந்த கொடுமைகள் குறித்து வெளியே வந்த உடனே பேசியிருக்கிறார். சிறைத்துறை ஜெயில் சூப்பரண்ட் செந்தில்குமாருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். கண்டிப்பாக இவர் சிறையினுள் வைத்து தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. நீதிபதி கிட்ட சொல்லி தான் அந்த மனுவை கொடுக்குறோம். ஏன் அந்த மனுவை கொடுக்குறேன்னா, இது நீங்க மறுபடியும் இது வந்து உங்ககிட்ட வர்ற வரைக்குமான மெடிக்கல் ரிப்போர்ட், உங்ககிட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் செக்அப் இருந்தா அது சவுக் சங்கர் அவர்களுக்கும் நல்லது, ஜெயில் சூப்பரண்ட் செந்தில்குமார் அவர்களுக்கும் நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னா இவரும் போய் பேச முடியாது, அவங்களும் போய் பேச முடியாதுன்னு சொல்றேன். எல்லாம் பார்த்துட்டு நான் மனுவை படிச்சுட்டு பரிசீலனை செய்துட்டு நான் உங்களுக்கு உத்தரவு போடுறேன்னு சொன்னார். கணம் நீதிபதி அவர்கள் நாம் சொன்னதனுடைய அழுத்தத்தை புரிந்து கொண்டு அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு செக்ஷன் 54 சிஆர்பிசியில் மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும், ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடின்னு சொன்ன மனுவை அனுமதிக்கிறார். அனுமதிச்சு திருப்பி அவர் மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டு தான் ஜெயிலுக்குள்ள உள்ள போறாங்க. அப்ப இப்ப சிறைக்கு போவதற்கு முன்னால் 2 முறை அவர் சோதிக்கப்பட்டிருக்கார். அங்கதான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வழக்கறிஞராக நான் அதில் பெருமை கொள்வது என்னவென்று சொன்னால், அந்த மதிநுட்பமாக அந்த பெட்டிஷனை நம்ம தாக்கல் செய்ததுதான். புரியுது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை நைட்டு ரிமாண்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையும் அந்த வீடியோ வந்துச்சு. அவர் வந்து போகும்போது வலது கையை உயர்த்தி புரட்சிகர கோஷம் சேர்த்துட்டு போறாரு. அதுல தான் சரியா தவறான சொத்து சேர்ப்பதற்கு எதிராக அவர் வந்து அவருக்குரிய கோஷங்களை தெளிவு பண்ணிட்டு போறாரு. சிறைக்குள் போகும்போது நல்லா நடந்து போறாரு. நீங்க வந்து கோர்ட்ல இருந்து இறங்கும் போதும் கூட அவர் வலது கை உயர்த்தி புரட்சி கோஷம் போட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜெயிலுக்குள்ள போகும்போது பிரிசன் வீடியோ ஒன்று வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரிசனுக்குள்ள போய் வீடியோ எடுப்பது வந்து அவ்வளவு பிரிசன் கேட் வரைக்கும் போய் வீடியோ எடுப்பது என்பது அவ்வளவு சாதாரணமாக அல்ல. என்னுடைய அறிவு சரியாக இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய யூகம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், காவல்துறை எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது. அவ்வளவு தெளிவாக அவர் உள்ளே நடந்து போவதை காண்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நாங்கள் இவரை சிறைக்கு அனுப்பிவிட்டோம் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். கோர்ட்டுக்குள்ள அவர் ஜெயிலுக்கு போறாருன்னு சொல்றது வேற மக்கள் இடத்துல. அவர் அந்த கதவை திறந்து ஜெயிலுக்குள்ள போறாருன்னா சினிமா மாதிரி அதை விஷுவலா காமிச்சாதான் திருப்தி அடையணுங்கிறதுக்காக, யாரை திருப்தி செய்வதற்காக அந்த வீடியோ எடுக்கப்பட்டது என்பது தெரியாது. அது இப்போது சவுக் சங்கருக்கு ஆதரவாக இருக்கிறது. நடந்து போறாரு, கையெல்லாம் நல்லா வீசிட்டு தான் உள்ள போறாரு. போனதுக்கப்புறம் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுது. போறதும் உள்ள போறாரு. அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதா இல்லையாங்கிறத எனக்கு சனிக்கிழமை நைட்டு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு தகவல் தெரியாது. உலகத்திலேயே மிகவும் கொடூரமான இடம், கொடுமையான இடம், பயங்கரமான இடம் என்று சொன்னால் அது சிறைகள் தான். நம்ம சிறைச்சாலையை அமைத்ததனுடைய நோக்கம், தவறு செய்கின்ற ஒருவன் உள்ளே சென்று திருந்தி மனம் திருந்தி வெளியே வந்து அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சிறைச்சாலை அமைக்கப்பட்டது. சிறை என்கின்ற ஒரு நோக்கம் வரப்பட்டது. இன்று அதற்கு நேர்மாறாகத்தான் சிறைச்சாலைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அல்ல. குறிப்பா இந்த வழக்குல நீங்க மற்றவங்களுக்கு நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப திமுக காரர்களே அவர்கள் வந்து சில திரைப்படங்களை எல்லாம் எடுத்து கூட இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை போல அதுலயும் பணம் சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விட்டுருவோம். பல சிறைகளிலே இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் சாமானியர்கள் மீது இப்படியான நான் கேட்டதையே சாமானியர்கள் மீது தொடுக்கப்படும் நீங்க எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. உங்களை போற மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்க கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவ்வளவு வெளிச்சத்திலே இருக்கிற ஒரு மனிதர் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற சிறைகளை விடவும் கொடூரமான சிறைகளா தமிழ்நாடு சிறைகள், குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் சிறை மாறிவிட்டதா? அப்படித்தான் நம்ம இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. என்னன்னா, இப்போ சனிக்கிழமை ரிமாண்ட் ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை நம்ம போய் பார்க்க முடியாது. திங்கட்கிழமை வழக்கறிஞர்கள் பார்ப்பதற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி சிறையில் 4 மணிக்கு போய் நம்ம மனு கொடுக்குறோம். ஒரு 4:30 மணி 4:45 போகிறோம். போகும்போது உள்ளே போகும்போது ஒரு மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் சவுக் சங்கர் வராரு. கையெல்லாம் வந்து இப்படி வச்சுக்கிட்டு ரொம்ப பதட்டமாக வர்றாரு. சார் அடிச்சு போட்டாங்க சார், இப்படி தான் சொல்கிறார். என்னிடம் சொன்ன முதல் வார்த்தை வாங்க சார்னு சொல்லிட்டு என்னை அடிச்சு போட்டாங்க சார்,
அப்படின்னு சொல்கிறாரு. சார் நான் சொன்னேன் பதட்டம் அடையாதீங்க, ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், மக்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாலியல் கல்வி முக்கியமோ அப்படி சட்டக்கல்வி முக்கியமோ அதுபோல் சிறை கல்வியும் முக்கியம் என்று நான் இந்த விஷயத்தை மட்டும் பதிவு செய்யறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். இந்த வழக்கிலே நான் சிறையில் சென்று சந்தித்திருக்கிறேன். இதற்கு முன்பு சாதாரண ஒரு கைதிகளை பார்ப்பதற்கு ஒரு முறை நான் சிறை சென்றிருக்கிறேன். முழுவதும் தினமும் சிறை செல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் கைதிகளை பார்ப்பதற்காக போகிறார்கள். அங்கே போகும்போது நார்மல் கோர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் போவீங்க, ஒரு லைனாக ஒரு இடம் இருக்கும், சிறை கைதிகள் நீங்கள் போய் வழக்கறிஞர்கள் ஒரு சைடு உட்காந்துக்கலாம். அந்த ரூம்குள்ளே வந்து சிறை கைதிகள் வருவாங்க, சுதந்திரமாக அவங்க பேசுவாங்க, கஜபச்சன்னு சவுண்ட் இருக்கும். ஒட்டு மொத்தமாக ஒரு 50-60 சிறை கைதிகள் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் சுதந்திரமாக பேசியிருப்பாங்க. சிறைக்குள்ளே ஒரு சுதந்திரம் இருக்கும், வழக்கறிஞர்களும் கைதிகளும் சந்திக்கக்கூடிய இடத்துல. இந்த வழக்கில் நான் சவுக்கு சங்கரை சந்திக்கப்படும் போது ஏன் அது சிறை பயங்கரவாதம் என்று சொல்கிறேன், நான் அதை எதிர்ப்பே தெரிவிக்கல. சிறையில் நம்ம ஒன்றும் பொய் பேச போவதில்லை, புறம் பேச போவதில்லை, நம்ம எதுவும் தவறு செய்ய போவதில்லை. சிசிடிவி ரெக்கார்டிங் இருக்காங்க. புரியுது. நான் சவுக்கு சங்கரை பார்க்கறதுக்கு உட்காரும்போது எனக்கு முன்னால் அரை அடியில் சவுக்கு சங்கர் இருக்காரு, நான் உட்காந்துருக்கிறேன். என்னை சுற்றி 3 போலீஸு, அவரை சுற்றி 2 போலீஸ் இருக்காங்க. மொத்தம் 4 காவலர்கள் சுற்றி நின்று தான் நாங்கள் பேசுகிறோம். இல்லை, இது என்னன்னா கோபாலகிருஷ்ணன், நீங்க சொல்லும் போதே எனக்கு இது புரியுது. ஒரு பயங்கரவாதியை போல ஒரு 200-300 போலீஸ்காரர்கள் சேர்ந்து இவரை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கூட்டிட்டு போற காட்சியை பார்க்கிறோம். நீங்க சொல்வதை பார்த்தா சிறைக்குள்ளும் அப்படித்தான் இருக்கிறார் போல இருக்கேன். ஆமா, இப்போ என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. காரணம் என்னன்னா, சிறைக்கு வந்துட்டார் அவரு, நான் வக்கீல் ஆயிட்டோம், நாம் என்ன வேணாலும் பேசலாம். வி ஹேவ் அ ப்ரிவிலேஜ். அட்வொகேட்ஸ் ஆக்ட்லேயே ப்ரிவிலேஜ் இருக்குது. கைதி என்ன சொன்னாலும் அதை வந்து நீங்கள் எதுவும் எடுத்துக்க முடியாது. அவரும் பயப்படவில்லை, நானும் பயப்படவில்லை, என்னை சுற்றி காவலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யமாக, அவரும் பயப்படவில்லை, நீங்களும் பயப்படவில்லை, இந்த காவலர்களை அனுப்பி இருக்கிற ஜெயிலர் பயப்படுகிறாரோ அப்படிங்கிற கண்டிப்பா. ஏன்னு இப்போ நான் என்ன பேசிட போறேன்? இல்ல, தனியா ஒரு மனிதன் சிக்கிவிட்டால் ரவுடிகளை போல நின்று அடிக்கிற அளவிற்கு வருகிற அந்த அளவுக்கு இருக்கிற கோழைகள் கூட இந்த விஷயத்திலையும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணுமா? அதுதான், அது பயம்னு சொல்லலாம். ஒரு 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 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நான் என்ன சொல்றேன், எதுக்கு ஏன் 4 பேர் டெய்லி 3 முறை நான் உங்க வழக்கறிஞர் பாசையில நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க, நாங்கள் ஒரு பாமர் பாசையில் கேட்கறது ஒரு பேடித்தனமா இருக்கலாம். கண்டிப்பா அதுதானே உண்மை. நீங்க ஒரு தனி மனிதனை சிறையில் அடைத்து விட்டீர்கள், அடைச்சதுக்கு அப்புறம் அடிச்சும் போட்டீங்க, அதுக்கப்புறம் 4 பேர் காவல் இருக்கணுமா சிறைக்குள்ளங்கிறதா அவர்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு யோசிக்க வேண்டும். அதுதான் இப்போ பேசும்போது சொல்றாரு, சார் என்னை அடிச்சு போட்டாங்க சார். இதே அவர்களுக்கு சிறை காவலர்கள் அங்கேதான் இருக்காங்க, அவங்க முன்னாடி தான் சொல்றாரு. நான் சொன்னேன் பதட்டப்படாதீங்க சார், ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் போக முடியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். சார் என்னை கூப்பிட்டு வந்தாங்க சார், நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பெட்டிஷன் போட்டீங்க, அதில் எக்ஸாமின் பண்ணாங்க சார். எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் ஒரு காவலர் கூப்பிட்டு விசிக்கு போகணும்னு சொல்கிறார். விசினா வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்துட்டு சிறையில் இப்போ 2 விதமான வசதி இருக்குது. முதல்ல எல்லாம் கைதிகளை நேரடியாக கொண்டு போய் நீதிபதி முன் நிறுத்தணும். இப்போ விசி மூலியமான்னு சொல்லுவாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா சிறை கைதி காலதாமதத்தை தடுப்பதற்காகவும் வேலைகளை தடுப்பதற்காகவும் சிறை இதே மாதிரி ஒரு கேமரா இருக்கும், அங்கே முன்னாடி அவர் நிற்பார். அந்த சைடில் நீதிபதி இருப்பாங்க. உங்கள் பேர் என்ன, உங்கள் மேலே வழக்கு தாக்கல் போட்டிருக்கு, இதில் நீங்கள் வந்து ரிமாண்ட் செய்யப்படுகிறீங்கன்னா அந்த சைடுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் பேசலாம். இதற்காக விசி கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் இவர் சவுக் சங்கர் தெளிவாக கேட்டிருக்கார், என்கிட்ட தெளிவாக சொல்கிறார். சார் இப்போதானே ரிமாண்ட் பண்ணி வந்தோம், இந்த வழக்கில் இப்போதான் ரிமாண்ட் முடிந்து வந்தோம், இதுக்குள்ள என்ன சார் விசி அப்படின்னு கேட்குறாரு. பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஒரு காவலர் அவருடைய கண்ணை கட்டி விடுகிறார். துணி கொண்டு அவர் கண்ணை கட்டிட்டதாகவும் ஒருத்தர் குறவழியை பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டாரு ஒரு ரூம்குள்ள அப்படின்னு சொல்கிறார். போய் இவர் கொண்டு போன துணிமணிகள் துண்டுகள் எல்லாம் எடுத்து சுற்றி கையில் சுற்றி ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு அவர் சொல்ல விஷயங்கள் இது நடந்தது. 10 ஆண்டுகள் குறித்து 10 ஆண்டுகள் கழித்தோ 15 ஆண்டுகள் கழித்தோ இது சினிமாவாக்கப்படலாம். சவுக் சங்கரை குறித்து ஒரு படம் எடுக்கலாம். யாரேனும் ஒரு நடிகர் இல்லை புரட்சி பேசக்கூடியவர்கள் இந்த படத்தை எடுத்து சம்பாதிக்கலாம். ஆனால் நடந்தது இதுதான். அந்த பெஞ்சில் படுக்க வச்சு கையில் துணி சுற்றி அவர் மீது 2 காவலர்கள் ஏறி உட்காந்துக்கிட்டு, மற்ற காவலர் குறைந்தது 10 பேர் இருப்பாங்க சார். அப்போது என்னை உள்ளே தள்ளிட்டு போய் என்னை ரிமாண்டு கூட்டிகிட்டு வரையில் செந்தில்குமார் ஜெயில் சூப்பர்டென்ட் இந்த ஆஃபீஸில் தான் சார் இருந்தார். உறுதியாக சொல்கிறார் சவுக் சங்கர் அவர்கள். என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உறுதியாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். நான் வெளி மீடியாவுக்கு நீங்கள் வந்தீங்க, ஏன் பத்திரிகையாளர்கள் சந்தித்தேன் என்று கேட்டீர்கள் அல்லவா, அவருடைய குரலை நான் சொல்கிறேன். நீதிமன்றத்திலே சொல்வது வேறு, நான் அதற்கும் வருகிறேன், அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு தரேன். செந்தில்குமார் இந்த ஆஃபீஸில் தான் சார் உட்காந்துருந்தார். இங்கே வந்து என்னை படுக்க வச்சு 10 பேருக்கு மேலே அடித்தாங்க. என்னைய அடிக்கும்போது துணி சுற்றி அடிக்கிறாங்க. காலச்சு நான் வந்து சார் வலிக்குது எந்திரிச்சுக்கங்கன்னு சொன்னேன். என் பின்னாடி முதுகிலே உட்காந்துருந்தவரை எந்திரிக்க சொன்னேன்.
இதை நீங்கள் வந்து எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொன்னோம்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கையிலே சென்னையிலே 2 வழக்கிலே பதியப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜராக இருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நேற்று முன்தினம் மதுரையிலே போயிருக்காங்க, நீதிமன்றம் முன்னாடி ஆஜராயிருக்கார். நான் இப்போது சொல்கின்ற பேட்டியிலே சொல்கின்ற வார்த்தைகளையும் சவுக்கு சங்கர் அவர்கள் மதுரை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்க வாக்குமூலத்தையும் எடுத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சொல் கூட குறைய இருக்காது. இது கதையோ கற்பனையோ அல்ல. அவர் நடந்ததை, பாதிக்கப்பட்டதை இந்த இடத்துல சொல்கிறார். நான் மக்கள் இடத்துல தெரிவிக்கிறேன். எந்திரிச்சுக்கேன் சார், வலிக்குதுன்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்னது, அடிச்சிட்டாங்க, கையெல்லாம் நல்ல வலி சார், அதில் வந்து சூட்டு கொப்பளை மாதிரி வந்துருச்சு அந்த பிளாஸ்டிக்கில் அடித்தது, அப்புறம் பின்னால் அது இன்ஃபெக்ஷன் இப்போ சொல்கிறாங்க, அடிச்சிட்டாங்க சார், கை வலிக்குது, எனக்கு என்ன தேவைன்னா கை அவர் சொன்ன வார்த்தை, இந்த கையில் தானே நீ எழுதுற, இந்த கை இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்திலே என்னை அடித்தாங்க சார், இதுக்கு மட்டும் எப்படியாவது. அவர் கேட்டது வந்து அடித்தவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, மனித உரிமை மீறல் இதெல்லாம் இல்லை. முதல்ல எனக்கு ஒரு காயம் பட்டிருக்கு சார், எக்ஸ்ரே எடுக்க சொல்லுங்கள், இது எலும்பு முறிவாக இருந்தால் எனக்கு அதற்கான வைத்தியம் கொடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா அது தவறாக கை வந்து எலும்பு கூடிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் காலம் முழுக்க பிரச்சனை இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, இந்த சூட்டு கொப்பளங்கள் போல் இருப்பது வந்து இன்ஃபெக்ஷன்னு டாக்டர் சொல்கிறாரு, ஜெயிலுக்குள்ளே இருக்க டாக்டரு, ஏதாவது ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அதெல்லாம் கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை கை அழுகி போச்சுன்னா கை எடுக்க வேண்டியது வந்துடும், எனக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், பதட்டப்படாதீங்க சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது வந்து எப்படியாவது ஹைகோர்ட்டில் சொல்லி எதாவது பண்ணுங்கள் சார், இல்லை லோக்கலில் எதாவது உங்களுக்கு சட்ட அறிவில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னேன், பதட்டப்படாதீங்க சங்கர் சார், நீங்கள் இருங்க, நான் வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சிறையிலேருந்து 5:30 மணிக்கு வெளியே வர்றோம். உடனடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு சென்று அதற்கான மனுவை தயார் செய்து மீண்டும் 54 CRPCயில் ஒரு மனு போடுறேன். இதற்கு முன்பு இதே உடுமல்பேட்டையில் நடந்த ஒரு வழக்கில், இதே கோவை சிறையில் நடந்த வழக்கில் கஸ்டடியல் டார்ச்சர் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, சிறை டார்ச்சர் குறித்து மாவட்ட நீதிபதிகளோ நடுவர் நீதிமன்ற நீதிபதிகளோ போய் அவர்களை சந்தித்து அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு செக்ஷன் 54 நான் ஒரு பெட்டிஷன் போடுறேன் நடுவர் நீதிமன்றம் 4. அது என்ன ஆகி போச்சுன்னா, நான் 5:30 மணிக்கு வரேன், மனுக்கள் தயாரிக்கிறதுக்கு 6:30 ஆயிடுச்சு, கோர்ட்டு அலுவலக நேரம் முடிஞ்சிருச்சு 6:30 மணிக்கு. நான் போய் மனுவுக்கு வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது, நான் வாங்க மாட்டேன் சார், நான் பெஞ்சில் இருந்தால் தான் வாங்க முடியும், சட்டவிரோதமாக நாங்கள் இப்போ வாங்க முடியாது. சவுக்கு சங்கர் என்பவர் உங்களுக்கு முக்கியமானவராக இருக்கலாம், எங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற அலுவல் நேரத்தில் தான் பண்ணுவோன்னு சொல்கிறோம். உயர்நீதி அந்த நீதிபதிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல முறையிட்டு சிறப்பு அனுமதி பெற்று அந்த நீதிபதிகிட்ட அந்த மனு தாக்கல் செய்யப்படுது. நீதிபதி அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருகிறார். 1 மணி நேரம் விசாரணை நடக்கிறது. அதில் சொல்கிறாரு, சார் எனக்கு என்ன பவர் இருக்குன்னு நீங்கள் இதில் நினைக்கிறீங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லி உங்களுக்கு பவர் இருக்குது சார்னு சொல்கிறோம். அப்புறம் அவர்கள் வந்து மேலும் அவர்களுக்கு மேலே இருக்க நீதிபதிகிட்ட அவர் கலந்துக்கிட்டு அதை வந்து சட்டப்பணிகள் ஆணையக்குழுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அடுத்த நாள் 7ஆம் தேதி அங்கிருந்து ஒரு 3 நபர்கள் போய் சந்திக்கிறாங்க. அங்கே போனது மிஸ்டர் சண்முக வடிவேல்னு ஒரு சீனியர் அட்வொகேட் தான் போகிறாரு. அவர் போகிறது அட்வொகேட் கமிஷனர் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஜட்ஜே போக முடியாத இடத்துக்கு ஜட்ஜு சார்பாக அவர் போனதான் நம்ம இப்போ வச்சுக்கலாம். மக்களுக்கு புரியணும்னா அட்வொகேட் கமிஷனர்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் நீதிபதி போக வேண்டியதில்லை, நீதிபதி சார்பாக வழக்கறிஞர் அட்வொகேட் கமிஷனர்னு சொல்லுவோம். அவர் போகிறாங்க. அவரை வந்து அங்கே அனுமதிக்கப்படுது. அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கார். அந்த ரிப்போர்ட் இருக்குது, சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன பதிவு செஞ்சுருக்காரு, எத்தனை மணிக்கு நான் உள்ளே போனேன், என்ன சவுக்கு சங்கர் என்ன சொன்னார், ஏன்னா அடித்தாங்க அப்படிங்கிறத அவர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கருடைய வாக்கு மூலம் அந்த ரிப்போர்ட்டில் நான் போய் சவுக்கு சங்கரை சந்திக்கும் போது நான் இங்கே தாக்கப்பட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அவர் கண்ணால் நான் என்ன பார்த்தேன்னு எழுதியிருக்காரு. டெண்டர்னஸ் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, பபுள்ஸ் அண்ட் பஸ்ட்ஸ் இருக்குது, பழைய காயங்கள் ஒன்று இருக்குது அப்படின்னு எழுதுறாரு. எதில்? வலது கையில். இது குறித்து மருத்துவ ஜெயிலுக்குள்ளே இருக்க டாக்டர்கிட்ட கேட்டேன். இஸ் நாட் ரெடி டு டிஸ்போஸ் டைரக்ட்லின்னு சொல்கிறார். நான் கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக அவர் பதில் சொல்லலை. யார்? சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இவரை சிந்திச்சு சவுக்கு சங்கரை சந்தித்து அதோடைய என்கொயரி எடுத்துகிட்டு வந்து ரிமாண்ட் ஜட்ஜுக்கிட்ட சொல்லக்கூடிய போன குழுக்கிட்ட அவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறைத்துறை மருத்துவர் நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்டார். இது என்ன மாதிரியான காயம்? திரு கோபாலகிருஷ்ணன், நான் இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். அதாவது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, நீதிபதி அவர்கள் போக முடியாததால் அவர் போவதை போலவே அவர் சார்பாக ஒருவர் போறாரு. கண்டிப்பா. அப்படின்னா நீதிபதி அங்க போற மாதிரி தான் அர்த்தம். நீதிபதியிடம் கூட சிறையில் இருக்கிற மருத்துவர் வந்து முழுமையான தகவல்களை வெளிப்படையாக சொன்னதாக இல்லை. இஸ் ரெஃப்யூஸ் டு கிவ் அ டைரக்ட் ரெஸ்பான்ஸ்னு எழுதியிருக்காரு. அந்த வார்த்தை இருக்கு ரிப்போர்ட்ல, அந்த வார்த்தை இருக்கு. அப்புறம் தான் என்ன சொல்றாருன்னா, இவர்
எனக்கு நீங்கள் சொல்கிறது வந்து மலுப்பலாக பதில் சொன்னதுனால நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்டு ரிப்போர்ட் எழுதி வாங்கிட்டு வரேன். அந்த ரிப்போர்ட்லேயும் புத்திசாலித்தனமாக அந்த அந்த ரிப்போர்ட்டில் ஒன்று எழுதி கொடுக்குறாரு அவர். அது வழக்கின் தன்மை குறித்து நான் இப்போ வெளிப்படுத்தல. அது ஏன்னா பின்னொரு காலத்தில் அது அதில் அந்த அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்த்து ஹைகோர்ட்டில் இருக்குது. இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் அது ஜட்ஜுக்கிட்ட 7ஆம் தேதி வந்துடுது. 8ஆம் தேதி மீண்டும் புதன்கிழமை தொடர்ந்து 3 நாட்களாக போராடி கொண்டே இருக்கிறோம். திருப்பி 8ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் அது விசாரணையை எடுத்து நீதிபதி நடுவர் நீதிமன்றம் 4 ஒரு உத்தரவு போகிறார். என்னென்ன அந்த ரிப்போர்ட்டெல்லாம் சொல்லி இந்த சிறை கைதி சவுக் சங்கரனுடைய சிறை கைதி என்ன சொல்லி இந்த எண் கொண்ட சிறை கைதியை கோவை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு ஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஜெயில் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார். அதாவது எதற்கு உத்தரவு போடுறாரு? ட்ரீட்மெண்ட்டுக்கு 3 நாட்கள். நான் தான் நேற்று பேட்டி கொடுக்கல. இப்போ அதுதான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி இதோட இணைச்சேன். நான் என்னுடைய கேள்வியை நீங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிற இந்த கேள்வியை நீங்கள் ஏன் ஊடகத்தின் முன்னால் வந்தீர்கள் அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். அதுதான் ஆரம்பிக்கிறேன். சாதாரணமான ஒரு விஷயம் என்னது, ஒரு தாக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சவுக் சங்கர் சொல்றார். தாக்கப்பட்டது குறித்து சிம்பிள் 10 நிமிஷத்தில் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய வசதி சிறை நிர்வாகத்திடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு கைதியையும் ஒவ்வொரு உயிராக பார்க்க வேண்டியது சிறைத்துறையினுடைய பொறுப்பு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கைதியாக ஜுடிஷியல் கஸ்டடியில் உள்ள செல்லக்கூடிய கைதி பிற்காலத்திலே விடுதலையாகி வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு கைதிக்கும் கொடுத்திருக்கிறது. ஆமாம். சட்டப்படியாக ஆதாரங்களின் அடிப்படையில் அவன் தண்டனை பெறவில்லை என்று சொன்னால் சிறையில் இருக்கக்கூடிய 15 நாட்களோ 30 நாட்களோ 35 நாட்களோ அவன் பிணையில் வருவது வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் கொடூரமான நாட்கள். அவன் இழந்த மதிப்பு, அவர் சந்தித்த அனைத்து கஷ்டங்களையும் எந்த ஒரு தீர்ப்பும், விடுதலை என்ற தீர்ப்பு அவர்களுக்கு மீண்டும் பெற்றுத்தராது. அப்போது அப்படி ஒரு மனிதனாக சவுக்கு சங்கருங்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஒரு கைதி அடிபட்டிருக்காரு, சிம்பிளாக 2 நிமிஷத்தில் எக்ஸ்ரே எடுத்துடலாம், 5 நிமிஷத்தில் மாவு கட்டு போட்டுடலாம், இவ்வளோதான். ஜனநாயக நாட்டில் 3 நாட்களாக போராடி மீண்டும் மீண்டும் பத்திரிகைகளை சந்தித்து மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி சிறையிலே இப்படி ஒரு அராஜகம் நடைபெறுகிறது, இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறதாக சொல்கிறார். உண்மையாகவே நானும் சொல்கிறேன், இன்னர் கான்சியஸ்னு ஒன்று இருக்குது. நான் வழக்கறிஞர் தொழில் 16-17 வருஷமாக பண்ணுறோம். இது போய் சொன்ன என்ன ஆகுங்கிற, இது போய் தவறான அவன் மீடியாவில் சொன்ன என்ன ஆகுன்னு இருக்கு. புரியுது. ஏன்னா என்னுடைய தொழிலை நான் அடமான வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பேன் பொய் சொன்னால். ஏன்னால் இந்த தொழில் ஒன்று மட்டும்தான் இன்றைக்கு எனக்கு முழுமையான ஒரு வாழ்வை தந்திருக்கிறது. நான்லாம் இந்த தொழில் இல்லைன்னு சொன்னால் இருந்திருப்பானான்னு கூட தெரியாது உயிரோட. அப்படிப்பட்ட ஒரு தொழிலை நாம் ஏன் செய்ய வேண்டும் இருக்கு. அப்போ நான் மீடியா முன்னாடி வந்தது காரணம் சட்ட போராட்டம் வேறு. நான் மனு தாக்கல் செய்துட்டு தான் மீடியாவை பார்த்தேன். நான் எடுத்த உடனே நான் விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வந்த உடனே கேட்டு வாசலில் ஃபோன் பண்ணி ப்ரெஸ் எல்லாம் வர சொல்லி ஜெயில் வாசல்லே அடிச்சிட்டாங்க சங்கரன் சொன்னால் அது வேஸ்ட். சட்டப்படியாக உடனடியாக பொறுமையாக சட்டத்தில் என்ன இதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அலுவலில் போய் மனு தயாரித்து நீதிமன்றத்தில் கொடுத்து அதில் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு 8:30 மணிக்கு தான் முதல்ல 6ஆம் தேதி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். எதற்காக சந்திக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், சவுக் சங்கர் தாக்கப்பட்டிருக்கார். அது அவர் வாக்கு மூலமாக சொன்னார். என் அறிவுக்கு உட்பட்டு நம்மளுக்கும் அறிவு இருக்குது. எனக்கும் சில விபத்துகளில் கை கால் உடஞ்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடஞ்சிருக்கு. எப்படி அது ஒரு ஃப்ராக்சர்னால் எப்படி வீங்கும், சாதாரண காயம்னா எப்படி வீங்கும்னு நம்மளுக்கு மனித அறிவுக்கு தெரியும். இதுக்கு நாம் MBBS படிச்சிருக்க வேண்டியதில்லை. கண்ணில் பார்க்கும்போது அது ஃப்ராக்சர்னு எனக்கு தெரியுது. அவரால் கையை அசைவுக்கு உட்படுத்த முடியல, கை மடக்க முடியல, நல்ல தேங்காய் தொட்டி மாதிரி இவ்வளோ வீங்கிருக்கு. அது கண்டிப்பாக ஃப்ராக்சர்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது டாக்டருக்கும் தெரியும், சிறை நிர்வாகத்துக்கும் தெரியும். ஆனால் ஏன் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு தெரியல. என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், சவுக்கு சங்கரை வைத்து சவுக்கு சங்கர் பாதிக்கப்பட்டுட்டார். இதை இப்பொழுது சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், சவுக்கு சங்கர் மேலே இப்போ இத்தனை வழக்குகள் இப்போது நாம் பேசிக்கொண்டு இருக்க வரைக்கும் காலையில் வரைக்கும் 5 வழக்கு இருந்துச்சு. இப்போ சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. இப்போ சென்னையில் இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க, கிளப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 6வது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 6 வழக்கில் உச்சபட்சமான தண்டனைன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கல. இது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சீரியஸா ஒரு பயங்கரவாதியை கையாளுவது போல கையாளுது காவல்துறை. இதுல இந்த வழக்குல அநேகமா சவுக்கு சங்கரை தூக்குல போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். உச்சபட்சமா மதுரையிலே பதிவு செய்த கஞ்சா வழக்கை தவிர அதுல அதிகபட்ச தண்டனை 10 வருடம் வச்சுக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம். மற்ற வழக்குகள் எல்லாம், இப்ப வீரலட்சுமி கொடுத்த வழக்கு இப்போது அவர் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருப்பார்.
இப்போ நாம் பேசி கொண்டிருக்க இந்த நேரத்தில் சென்னை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தினார்னா 294B-க்கும் 506/1 ரெண்டும் பெயிலபிள். அந்த ஒரு கேஸில் இந்நேரம் ஜாமீனில் வந்திருப்பார். திருச்சியில் தாக்கல் செய்திருக்கப்பட்டிருக்க வழக்கு அப்படியே கோயம்புத்தூரில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அதே பிரிவுகளின் கீழ் அங்கே சந்தியா ரவிசங்கர் அவர்கள், என்னை நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவர் பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அவர்கள் நான் மிகவும் மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர். அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். அவர் கொடுத்த வழக்கும் செக்ஷன் 4 ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டை தவிர அதில் ஒன்றும் இல்லை. எல்லாம் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 3 வருஷம், அதிகபட்ச தண்டனை. இந்த 5 வழக்குகளில் கஞ்சா வழக்கில் அதிகபட்சமாக 10 வருஷம் வரைக்கும் போகும். நீங்கள் ஒரு வழக்கறிஞர், கஞ்சா வழக்குல 10 வருஷம், அதுதான் பெரிய வழக்கு. அதுதான் பெரிய வழக்கு. இப்போ நான் அதுதான் சொன்னேன். 10 வருடங்கள் கழித்து சவுக்கு சங்கர் ஒரு வேளை திறம்பட வழக்கறிஞர்களை வைத்தோ இல்லை அரசாங்கங்கள் சரியான ஆதாரங்கள் கொடுக்காம விட்டோ அவர் விடுதலையாகி வரும் பட்சத்தில், அல்லது அரசாங்கம் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை நிரூபித்து 10 வருடங்கள் தண்டனை வாங்கி கொடுத்து வரும்போதோ, ஒன்று அவர் விடுதலையாகி வரும்போதோ வழக்கு நடத்தி, இல்லை தண்டனை வச்சு அதிகபட்ச தண்டனையை 10 வருஷம் கழிச்சு அவர் வெளியே வரும்போதோ தனக்கு ஏற்பட்ட சிறை கொடுமைகளை, சிறையிலே நடந்த மனித உரிமை அத்துமீறலை எவன் ஒருவனுமே பேசவில்லை என்று சொன்னால் சமகாலத்திலே அவரிடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு அர்த்தமே இல்லை. இந்த கல்வி கற்ற கல்வி பயனற்றதாக போய்விடும். புரியுது. சட்டக்கல்வியை நாம் பயின்றிருக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதிகபட்சமாக தண்டனை 10 வருஷம் கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணிருச்சு. 10 வருஷம் கழிச்சு அவர் வர்றார். தாக்கப்பட்டது குறித்து யாருமே பேசலைன்னா ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பான்? நாம் எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு எதிராக, அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம், இல்லை அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் மக்களுக்காக நாம் பேசணும். நாம் தாக்கப்பட்டது சட்டத்துக்கு புறம்பானது. அவர் பேசுனது சரின்னு நான் சொல்ல வரல. அவர் அதை நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு, கடைப்பாடு அவருக்கு. ஆனால் சட்டத்துக்கு மீறி அவரை தாக்கின போது யாருமே குரல் எழுப்பலைன்னா அந்த மனிதனுடைய மனநிலை 10 வருடம் கழித்து எப்படி இருக்கும்? இல்லை விடுதலை ஆகி வந்தவோ எப்படி இருக்கும்? அப்போது எதற்காக இந்த கல்வி கட்டணும்? இந்த சட்டக்கல்வி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? இந்த சட்டக்கல்வியை நான் எப்படி படித்தேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் தான் சொன்னேன், இன்றைக்கி நான் வக்கீலாக இல்லைன்னா சோத்துக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு நடுத்தர குடும்பத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தில் என்ன வந்தேன். எங்கள் அம்மா பூ வித்துட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா மில் தொழிலாளியாக இருந்தார். மிகவும் கஷ்டப்பட்டு இந்த படிப்பு படிச்சிருக்கோம். ஒரு சட்டத்துக்கு மீறிய செயலை செய்கின்ற போது அதை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய இடத்திலே என் மனசாட்சி இருந்ததுனால தான் பத்திரிகையாளர் சந்தி. இல்லை, உண்மையிலேயே உங்களுடைய இந்த தொழில் சார்ந்தும் இந்த நீங்கள் பேசுகிற இந்த அறம் சார்ந்த கருத்துக்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தலைவணி அதிமுக இருந்தா என்ன இல்லை, அது எங்களுக்கு புரியுது. அது அந்த கடமை எல்லா மனிதனுக்குமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை நாங்கள் ஒரு மேன்மைக்குரிய மனிதராக நீங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறீங்க. உங்க மேல இப்படியான அவதூறுகள் வந்தது, அந்த அவதூறுகளை உடைப்பதற்கு இந்த நேர்காணல் பயன்பட்டதிலையும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவதூறுகள் வீசுபவர்கள் வீசிக்கொண்டே இருப்பார்கள், அறம் செய்பவர்கள் அறம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவதூறுகளை காட்டிலும் அறம் ஒரு நாள் வென்றே தீரும். நிச்சயமா, அதுல நம்பிக்கை எனக்கு இருக்கு. திரு கோபாலகிருஷ்ணன், இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு நீங்க ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த மருத்துவ பரிசோதனைக்கு அவரை ஆட்படுத்தியதே முதல் வெற்றி என்று சொல்லியிருந்தீர்கள். அதனுடைய கோரத்தையும் கூட நம்ம பயணியில பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு 3-4 நாட்களுக்கு மேலாக ஒரு மனிதன் உடைந்த கையோடு இருந்திருக்கிறான்னா எப்படி ஒரு மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற மிருகத்தை கூட இந்த அளவுக்கு துன்படுத்த முடியாது என்பதையெல்லாம் நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. நான் உங்களிடம் அடுத்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிற செய்தி, இந்த வழக்கினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்ல, அது முழுமையா கேட்டாரு. அதாவது சவுக்கு சங்கர் பேசியதற்கு அவர் தண்டனை பெறுகிறார், பெறாமல் போகிறார், அதெல்லாம் ஒரு பக்கம். நான் உங்களை கேட்பது என்னவென்றால், சவுக்கு சங்கர் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த மனித உரிமைக்கு எதிரான இந்த கொடூர தாக்குதல், இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? நம்முடைய நீதியரசர்கள் அந்த தண்டனையை கொடுப்பார்களா? அதை நாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி என்னை ஒரு சின்ன போட்டோஸ் காமிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். ஏன் நான் இதை இவ்வளவு கவனமாக எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி, நீங்க இப்போ ஜூனியர் விகடன்ல ஒரு ஸ்லைடு வந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. 98 லாக்அப் டெத் நடந்ததாகவும், ஒரு 102 லாக்அப் டெத்ஸோ, ஒரு கடந்த மாதத்தில் மட்டும் 4 பேர், கடந்த மாதங்களில் மட்டும் 4 பேர் காவல்துறை சித்திரவதையினால் விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டு 4 பேர் இறந்திருக்கிறார்கள். கரெக்டாக போன 2023 ஜூன் 13ஆம் நாள், என்னால் மறக்கவே முடியாத நாள், என்னுடைய திருமண நாள். அன்னைக்கெல்லாம் நான் ரெடியாகி குடும்பத்தோடு இருக்கேன். என்னோட கிளைண்ட்டு ஒரு 20 வயசு பையன். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க, இந்த போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு இல்ல ஒளிபரப்பதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு. எவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும். இது வேற ஒரு வழக்குல வேற காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டது என்னோட கிளைண்ட். ஒரு இவங்க அண்ணனை கைது செய்யறதுக்காக பொய் வழக்கு இந்த பையன் மேலே போட்டு, 20 வயசு பையன் மேலே பொய் வழக்கு போட்டு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த தோள்பட்டைகளுடைய காயம்
இது நான் வந்து மக்கள் பார்க்கணும். இது அதை நம்ம கொடுப்போம். இல்லை கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் எப்படி பின்னாடி ஆசன வாயுவில் அடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. சின்ன பையன், கொடூரமாக இருக்கு. இது வந்து தூத்துக்குடியில் நடந்த வழக்கு போன்ற ஒரு வழக்கு. மேட்டுப்பாளையம் சார்ந்த அதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ தூத்துக்குடியிலோட அந்த வழக்கு, ஒரே நிமிஷம் நான் இது முடிச்சுக்கிறேன், நீங்கள் வந்துருங்க. இந்த வழக்கு மேட்டுப்பாளையத்தில் நடந்த வழக்கு. இதையெல்லாம் அந்த நீதிபதி இடத்துல சொல்லி, ஐயா இப்படி என் கிளைண்ட், இப்போ எனக்கு நான் கல்யாண நாளுக்கு ரெடியாக இருக்கேன், என் கிளைண்ட் ஃபோன் பண்ணி, சார் இவனை சின்ன பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க, காணோம், நீதிமன்றத்தில் கூப்பிட்டு வர போகிறாங்க. அங்கே போகிற நிலை குழந்திருக்கான், அட்டிச்சு அட்டியில் கை கால் எல்லாம் வீங்கி பின்னாடியெல்லாம் வலி, அதை பார்த்தீங்கன்னா தெரியும், தீ பிளம்பு போல் இருக்கு எல்லாம். நீதிபதி கிட்ட போய் சொல்கிறாரு, வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டான்னு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. நீதிபதி முன்னாடி எப்படி தாக்கல், இந்த கட்டமைப்பு, காவல்துறை, நீதிமன்றம், சிறைச்சாலை, இந்த கட்டமைப்பு எப்படி செயல்பட்டு கொண்டு இருப்பது என்பது தான் இங்கே முக்கியம். இது ஏன் நான் காமிக்கிறேன்னா, காமிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு. ஏன்னா என்னுடைய கிளைண்ட் அவர். 1 வருடம் தான் ஆச்சு. போன 2023 ஜூன் 13 நடந்தது. ரெக்கார்டிக்கலாக வச்சிருக்கேன் நான். மருத்துவ அறிக்கை பொய். என்னது, என் முன்னால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மருத்துவ அறிக்கை பொய். இந்த 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 அக்யூஸ்டை பரிசோதித்த மருத்துவர் சரியாக அறிக்கை கொடுக்கவில்லை என்று மேட்டுப்பாளையம் நடுவர் நீதிமன்றம் உத்தரவில் எனக்கு கொடுத்திருக்கிறார். போய் சொல்கிறோம். அதான் ஒரு நிமிஷம், அதுக்கு தான் நான் இந்த வழக்கு ஏன் நான் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த அடி அடிச்சிட்டாங்க. ஜட்ஜ் முன்னாடி, ஜெயம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த பையன் சொல்கிறான், நான் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், இல்லைங்க, 100% போலீஸ் தாக்கப்பட்டது. நீங்கள் ஒரே ஒரு உதவி செய்யுங்க எனக்கு, போலீஸை வெளியே நிறுத்திட்டு அந்த பையனை மட்டும் நிறுத்தி கேளுங்க, அவன் உண்மையை சொல்லுவான்னு சொல்கிறான். அவங்க அம்மா கதறாங்க. தான் பெற்ற பிள்ளை, ஒரு தாழ்த்தப்பட்ட பகுதியை சார்ந்தவர் அந்த பையன், கதறாங்க அடிச்சு அடியில். ஜட்ஜு சொன்னார், காவலர் கூப்பிட்டு வந்த காவலரை வெளியே நிறுத்திட்டு அந்த பையனை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, மேட்டுப்பாளையம் நீதிமன்றத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, முழுமையாக நேக்கடு அம்மனமாக நிற்க வைத்து திருப்பி பார்க்குறாரு. அத்தனை காயங்கள். ரிமாண்ட் எடுத்துக்க முடியாதுன்னு ரிஜெக்ஷன் எழுதி சோதித்த மருத்துவர் தவறாக சான்றிதழ் அளித்திருக்கிறார், எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணாமல் எங்கூட அனுப்பிச்சிட்டார். சொந்த செலவில் நான் அந்த பையனை அங்கிருந்து என் காரில் கூப்பிட்டு வந்து எந்த மருத்துவமனையிலும் அவர் அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா அனுமதிக்கும் போது இது எப்படி காயம்பட்டுச்சுன்னு சொல்லணும். காவல்துறை தாக்கியதாக காயம்பட்டுச்சுன்னு சொன்னதுனால பிரபல மருத்துவமனை, கோயம்புத்தூரில் எலும்பு முறிவுக்கு இருக்கக்கூடிய பிரபல மருத்துவமனை இந்த தம்பியை வந்து இது எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்பவும் நான் சார்ந்து இருக்கிற கட்சியை சார்ந்த ஒரு மருத்துவர் அணியை சார்ந்த மருத்துவர் அணியினுடைய மாவட்ட செயலாளர், கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தினுடைய மருத்துவர் அணி செயலாளர் துரைசாமின்னு அவர் பேர். நான் வந்து இந்த சூழ்நிலையில் அவருக்கு நன்றி சொல்லணும். அன்னைக்கும் அரசியல் கட்சி, அன்னைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மருத்துவ அணியினுடைய செயலாளர் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி என்னோட பையனை அடிச்சிட்டாங்க, ரொம்ப கொடூரமான தாக்குதலாக இருக்குது, உதவி செய்யுங்க சார், ஏதாவது ஒரு மருத்துவமனையில் சேர்த்துங்கன்னு. அவர் ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தி அவருக்கு சிகிச்சை கொடுத்து புகார் கொடுத்து போலீஸ் வந்து அந்த பையன்கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த அடித்த காவலர்கள் மீது என்னால் நடவடிக்கை எடுக்க முடியல. அத்தனை ஆதாரங்கள் இருக்குது, ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், கம்ப்ளைண்ட், நீதிபதி எழுதியிருக்காரு, என்னால் நடவடிக்கை எடுக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு கடைநிலை குடும்பத்தில் இருக்கக்கூடியவன், தாழ்த்தப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தம்பி, 20 வயசு தாச்சு, அந்த பையனுக்கு இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குது வாழ்க்கையில். அத்தனை ஆதாரங்கள் இருந்தும் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்து சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன சொன்னால், காவல்துறை மீது அவர்களுக்கு பயம். யாருக்கு பயம்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு. எங்கே நாம் இதை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் திரு கோபாலகிருஷ்ணன். ஒருவேளை பாதிக்கப்பட்டவர் இந்த கொடுமைகள் இனியொருவருக்கு நடைபெறக்கூடாது என்பதற்காகவாவது இந்த காவல் அதிகாரிகளை நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்பட்டால் ஒரு வழக்கறிஞராக இவர்களுக்கு தண்டனை பெற்று தர முடியும் நம்புறீங்களா? 500% நம்புறோம். ஆனால் அந்த குடும்பத்தின் மேலே போடப்பட்ட ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா? இல்ல, அவங்களை விட்டுருங்க, எனக்கு புரியுது நீங்க சொல்றது, எனக்கு புரியுது. எனக்கு அத்தனை ஆதாரங்களும் இருந்த ஒரு வழக்கு, சின்ன வயசு.
ஆனா அன்னைக்கு அவங்கள நான் கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி இதைத்தான் நாமளுமே பேசுறேன். போராட வைக்க முடியல. இந்த நேர்காணல் நான் உங்களை எடுக்கிறதே நான் சவுக் சங்கருக்காகவோ இன்னொருவருக்காக தேவையில்லை. இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த மனித உரிமை மீறல்கள் வந்து இப்படி கட்டுப்பாடின்றி தொடரும் என்று சொன்னால் இது எல்லாரையும் நாளைக்கு என்னையும் என்னுடைய குழந்தையும் பாதிக்கும், நாளைக்கு உங்களையும் உங்களுடைய குழந்தையும் பாதிக்கும், எல்லாருக்கும் வரக்கூடியதா இருக்குது. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உங்க மேல நான் ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்து உங்களை சிறையில் வச்சு அடிச்சாலோ காவல்துறையில் வச்சு அடிச்சாலோ அதை நிரூபிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இல்ல இது அடுத்து என்னதான் படுது? இப்ப குறிப்பா சவுக் சங்கருடைய வழக்குல இவ்வளவு வெளிப்படையாக தெரிகிற மக்கள் அனைவருக்கும் புரிந்து போய்விட்ட ஒரு விஷயத்தை நீதிமன்றங்கள் எப்படி அணுகுவார்கள்? இவர்கள் இந்த காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதிலே இவர்களுடைய காக்கி சட்டைகள் கழற்றப்படுவதிலே இருக்கிற தடை என்று நீங்கள் எதை நினைக்கிறீங்க? தடைன்னா பார்த்தா வழக்குகள் மேல் வழக்குகள். அவர் வழக்குகளை சந்திப்பாரா, இந்த நடவடிக்கை எடுப்பாரா? இது வேற யாரும் செய்ய முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க, யாரும் பண்ணலாம். ஆனால் அதற்கான ஆவணங்கள் பெறப்பட வேண்டும். அதற்கு சட்டத்தில் நம்ம எல்லாமே வந்து சினிமாவில் பண்ணிடுற மாதிரி பண்ணிட முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் தான் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். அப்ப இந்த அளவுக்கு கண்டிப்பாக சவுக் சங்கர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வெளியே வந்தா அவர் வந்து நல்ல முறையில் அவர் சிறையில் இருந்து வருவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வந்தால் ஜாமீன்லேயே ஆகுது. கோபாலகிருஷ்ணன், இன்னொரு செய்தி உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடத்தப்படுகிறதா? சார் வாய்ப்பே இல்லை. நான் அதைத்தான் பேட்டியில சொன்னேன். அப்ப ஒரே நான் கேள்வி முடிச்சேன். அரசுக்கு தெரிந்துதான் இந்த தாக்குதல் நடக்குது, அரசினுடைய தூண்டுதலின் அரசு ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய தூண்டுதலின் பேர் தான் இது நடக்கிறது என்று சொன்னால் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது இதற்கான ரெமடிஸ் பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? சார் நான் தான் சொல்றேன், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன். அரசு அரசுகள் மாறலாம். அரசு அதிகாரிகள் அங்கே தொடர்ந்து பணி செய்து கொண்டிருப்பார். இன்னைக்கு இங்கே இருக்கிறவர் நாளைக்கு திருச்சியிலையோ சென்னையிலையோ தூத்துக்குடியிலையோ இருப்பார். அரசாங்கங்கள் மாறலாம், அரசு அதிகாரிகள் மாற மாட்டாங்க. அப்போ இந்த தவறை செய்யக்கூடிய எண்ணம் எப்போது ஒருவருக்கு வருகிறது? இல்லைங்க சார், நான் வெளிப்படையா கேட்கிறேன். ஒரு அரசு அதிகாரி அரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களினுடைய ஒரு பெரிய பின்புலம் இல்லாமல் இவ்வளவு பெரிய மோசடி தப்பிக்க முடியாது. மோசடி அவங்க செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க செய்வது ஒரே நிமிஷம் நான் முடிச்சேன் என்னுடைய கேள்வியை. இந்த மோசடி இந்த அடாவடித்தனத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்றாலே இவர்களுக்கு யாரோ அரசியல்வாதிகள் பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறோம் சாதாரண பாமரனா. அந்த அரசியல்வாதிகள் அந்த பேக்கப் இல்லாம போற போது இவர்கள் மீண்டும் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பாக தண்டனை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். இப்பவும் சொல்றேன், அரசாங்கம் இதை வந்து அரசியலாக பார்க்காமல் சவுக் சங்கர் அவர்கள் தன்னுடைய அரசாங்கத்திற்கு எதிராக நிறைய பேசியிருக்கிறார், தங்கள் ஆட்சிக்கு எதிராக பேசியிருக்கிறார், தங்கள் குடும்பத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் தாண்டி ஒரு சிறந்த அரசாக இது எப்படி இருக்க வேண்டும், ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும், ஏன்னா முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த கோபாலகிருஷ்ணன் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் அரசு எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. இந்த தாக்குதல் வெளியே தெரிந்துவிட்டது. உடனடியாக சவுக்கு சங்கர் நீதிமன்றம் செல்வதெல்லாம் இருக்கட்டும், கண் துடைப்புக்காகவாது ஒரு விசாரணை குழு அமைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அரசு அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக, காவல்துறையை காப்பாற்றுவதற்காக, மக்களுக்கு கண்கட்டி விடுபடுவதற்காகவாது ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ நாம தாக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னோம், ஜெயில் துறை என்ன சொல்லுச்சு? இல்லைன்னு சொல்லுச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? போய் சிகிச்சை கொடுங்கன்னு சொல்லுச்சு. நம்ம தைரியமாக தானே விட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிகிட்டு போக சொன்னோம். நான் ஒன்றும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லி கேட்கலையே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே கூப்பிட்டு போனீங்க, உங்கள் டாக்டர்ஸ் தானே. அதை தான் திருப்பி சவுக் சங்கர் சொன்னார். எப்படி சார் பார்த்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு கேட்டேன். அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க சார் டாக்டர்ஸ். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறது சவுக் சங்கர்லாம் அவங்க பார்க்கல, ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்தாங்க, 5 நிமிஷத்தில் 2 கிராக்கு, கட்டவரில் வலது கையில் கட்டவரில் ஒரு கிராக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மணிக்கட்டில் மின்னாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிகிச்சை கொடுத்தாங்க, இந்த கொப்பளங்களுக்கெல்லாம் மருந்து போடப்பட்டுச்சு, பிஓபி கட்டு போட்டாங்க, ஜெயிலில் போயிட்டீங்க, இவ்வளோ தானே. இப்போ இது எப்படி 2 மருத்துவ அறிக்கையில் இல்லாத காயம், ஃப்ராக்சர், 3ஆவதாக ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு மேஜிக் இல்லை இல்லையா? சிறைத்துறை வந்து ஒரு மேஜிக் நடத்தக்கூடிய இடம் கிடையாது. மேஜிக் நடக்கக்கூடிய இடம் தான். எப்படியா இருக்கணும் மேஜிக்கு? உள்ள கெட்டவனா போகிறவன் நல்வழிப்படுத்தி வெளியே வரக்கூடிய மேஜிக் நடக்கணும். இங்கே ஒருத்தன் கையில் கட்டு போட்டு வரான். இப்போ இதுவே ஆதாரம் தானே. மருத்துவ அறிக்கை இந்நேரம் வெளியிட்டிருக்க வேண்டும் அல்லவா அரசு? ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு இதை எடுத்துக்கூட வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். பாருங்க, அந்த குற்றச்சாட்டு போய் சங்கர் சொன்னது போய், அவருடைய முதல் மருத்துவ அறிக்கை இது, எல்லாத்தையும் வெளியிட்டுருங்கப்பா, எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் PDF காப்பி கொடுத்துருங்க. 2வது மருத்துவ அறிக்கை இது, இந்த வச்சுக்கோங்க. 3வது இல்லை, அது என்ன நேர்மையா இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் கருத்துக்களை சொல்கிறேன். அரசாங்கம் நேர்மையாக செயல்படுகிறதா?
அரசு ஊழியர்கள் நேர்மையாக செயல்படுகிறார்களா இந்த விஷயத்தில்? முதல் மருத்துவ அறிக்கை இந்தாங்க பொதுமக்கள் பார்வைக்கு, இரண்டாவது மருத்துவ அறிக்கை இந்தாங்க பொதுமக்கள் பார்வைக்கு, இந்தாங்க கோர்ட் உத்தரவு, மூணாவது மருத்துவ அறிக்கை பொதுமக்கள் பார்வைக்கு. இதில் மூணையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சொல்லாமலே முடிஞ்சு போச்சு. புரியுது, முடிஞ்சு. ஒரு நேர்மையான அரசாங்கம் அப்படித்தான் செயல்பட வேண்டும். உங்கள் மீது இருக்கக்கூடிய களங்கம் சுமத்தப்படுவதாக நீங்கள் நம்பினால், அரசாங்கத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் சிறைச்சாலையின் மீதும் களங்கம் சுமத்தப்படுவதாக அவர்கள் நம்பினால் 3 மருத்துவ அறிக்கையும் விட்டுருங்க. ஏன் கட்டு போட்டீங்கன்னு தெரிஞ்சிடும். புரியுது. உங்க ரெக்கார்டில் ஜெயம் கிட்ட கொண்டு வந்ததுல இடது கைன்னு சொல்றீங்க, வலது கையில கட்டு போட்டிருக்கு. விட்டுருங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒரு விசாரணைக்குள்ள அமைங்க, நேர்மையான முறையில் அமைங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி இதுக்குன்னே வச்சிருக்கீங்க. இந்த அரசாங்கம் எத்தனை குழுக்களை இந்த 3 வருடங்களில் போட்டிருக்கிறார். குழுக்கள் அரசாங்கம் என்று எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். ஒரு குழு அமைங்க. இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க. வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. இவர்களிடமிருந்து அதை நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதும் புரிகிறது. நீங்கள் கேட்கிற கேள்வியில இருக்கிற நியாயத்தை அநேகமாக நம்முடைய இந்த காணொலியை பார்க்கிற மக்கள் புரிந்து கொள்வார்கள். சக கைதி ஒருவர் இதற்கு சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். அதையும் நீங்கள் பத்திரிகையாளர் இதில் சொல்லியிருக்க. பேர் சொல்லல. நான் பேர் சொன்னோம்னா அவருடைய பாதுகாப்பு இருக்காது. அவருடைய பேர் எனக்கு தெரியும், அவருடைய ஆர்பி நம்பர் தெரியும். அவரோட நான் ஒரு வழக்கில் சந்திக்க போறேன், அவர் ஒரு வழக்குக்கு வர்றாரு. சார் நான் தான் சார் அந்த நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த கட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தொட்டில் போட்டு வந்திருப்பாரு. அது அரசாங்கம் கொடுத்ததல்ல, சிறைத்துறை கொடுத்ததல்ல, சக கைதி அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது கொடுத்தது. அதையும் கூட ஜெயிலில் கொடுக்கல. அவர் மதுரைக்கு போகும்போது அந்த தொட்டில் போட்டிருந்தார் இல்லைங்களா, அது அரசாங்கமோ சிறை அலுவலர்களோ கொடுத்தது அல்ல, சக கைதி இவர் மீது பரிதாபப்பட்டு கொடுத்தது. இல்ல, அந்த கைதி எந்த கைதின்னு கூட நீங்க வேண்டாம். இல்ல, ஒரு கைதி கொடுத்தது. ஆமா, ஏதோ ஒரு கைதி கொடுத்திருக்காரு. இன்னொரு கைதி உங்க கூட சாட்சி சொல்ல வருவதாக கூட தயாரா இருக்கான்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த உதவி கிடைக்கப்பட்ட பின்பு மீண்டும் எவ்வளவு கொடூரமாக செயல்படுகிறார் என்று சொன்னால், சக கைதிகள் இவருக்கு உதவுகிறார்கள். தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, சாப்பாடுக்கு பிளேட் கொடுக்குறாங்க, இவருக்கு டிஷர்ட் கழட்டி மாட்டுறதுக்கு உதவி செய்யறாங்கன்னு. சிறைக்குள்ளே இருக்கிறவர்கள் சிறையை நடத்துகிறவர்களை விட மனிதநேயமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதா உண்மை. அதாவது தப்பு செஞ்சவன் கண்டிப்பா அங்க போய் திருந்தத்தான் போறான். அவங்க உதவி செய்யறாங்கனால இவர் இப்ப தனி பிளாக்ல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிளாக்ல ஒரு தனி ரூம்ல வச்சுட்டாங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. சங்கரோட குற்றச்சாட்டு என்கிட்ட சொன்னது. நான் உள்ள போய் பார்க்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. அவர் சொல்றாரு, சார் தனியா ஒரு மென்டல் பிளாக்ல வச்சுட்டு கதவு பூட்டி வச்சுக்கிறாங்க, இந்த கையை வச்சுட்டு நான் எப்படி சார் நான் பண்ணுறது? என்னை ஓப்பனில் மற்ற பிளாக்குக்கும் அந்த பிளாக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற பிளாக்கில் காலையில் ஒரு குறிப்பிட்ட டைமில் வெளியே விட்டுருவாங்க, சாயந்தரம் வரைக்கும் வெளியே இருக்கலாம், உள்ளே போயிடுவாங்க. சக கைதிகள் உதவி செய்வார்கள். அனைத்து கைதிகளும் அவர்களுக்குள்ள உதவி செஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த உதவியும் கூட தடுக்கப்பட்டிருக்குன்னா எங்கே மனிதாபிமானம் இருக்குங்கிறத கேள்வி. இது இப்படி பிரபலப்பட்ட ஒரு மனிதருக்கே நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ரமேஷ், சுரேஷ், கிருஷ்ணன், ஒரு குப்புசாமி, கந்தசாமி, மாடசாமின்னு ஒருத்தர் உள்ள போகிறான். அவனுக்கு நடந்தால் யார் பேசுகிறது? நீங்கள் நேரம் ஒதுக்குவீங்களா? நான் நேரம் ஒதுக்குவேனா? இந்த பத்திரிகை துறை கவனிக்குமா? மக்கள் கேட்பாங்களா? வியூஸ் வருமா? பார்ப்பாங்களா? அதற்காகத்தான் நான் பத்திரிகையாளர் சந்தித்தேன். உங்களுடைய ஆதங்கமும் நீங்கள் சொல்ல வருகிற செய்தியில் இருக்கிற அறம் சார்ந்த உண்மையும் எங்களுக்கு புரிகிறது. நான் இந்த நேர்காணலினுடைய இறுதியாக உங்களிடம் கேட்க விரும்புகிற செய்தி, எனக்கு மட்டுமல்ல, இதை பார்க்கிற அத்தனை பேருக்குமே மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும்தான் சவுக் சங்கர் அவர்களோடு கடந்த ஒரு வாரமாக பேசியிருக்கிறீர்கள். அதை தாண்டி நீதிபதிகள், அந்த அரசு எந்திரங்களில் இருக்கிறவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர் சாதாரண மனிதன், பொதுமக்களுக்கான அவருடைய குரலை பேசுகிற இடத்துல நீங்கள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறீர்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன், என்ன மனநிலையிலே இருக்கிறார்? உறுதி குலைந்து போய் இருக்கிறாரா? இந்த வேலையை செஞ்சோம், நம்ம இனிமேல் இது செய்ய வேண்டாம், விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், சொந்த வேலையை பார்க்கலாம் என்கிற மனநிலைக்கு போய் விட்டாரா? என்ன மாதிரியான அவருடைய மனநிலை, அவருடைய உறுதிப்பாடு எப்படி இருக்கிறது? முதல் வழக்கில் அவரை கைது செய்துட்டு கோயம்புத்தூர் கொண்டு வரையில் ரொம்ப உற்சாகமாக தான் வந்தார். அதே உற்சாகத்தோடு தான் நீதிமன்றத்திலேருந்து ஜெயிலுக்கு புறப்பட்டார், கோஷங்கள் எழுப்பிட்டு. ஜெயிலுக்குள்ளே போகும்போது நல்லா தான் போனார். ஆனால் அவர் தாக்கப்பட்டதுக்கப்புறம் அவருடைய மன அழுத்தம், மன உறுதி குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல, மன அழுத்தம், அதாவது ட்ரீட்மெண்ட் கிடைக்கலைங்கிற மன அழுத்தம் அவருக்கு இருந்தது. அப்பவும் கூட, சார் நான் பேசினேன், என்னை தண்டனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும், என்னை கைது செய்வாங்கன்னு தெரியும், சிறையில் அடைப்பாங்கன்னு தெரியும், எல்லாம் தெரியும். இந்த அத்துமீறல் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னை கை வைத்தால் இது ஊடக வெளிச்சத்திற்கு வரும், இது அவர்களுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் தாக்கினார்கள். இது என்னுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்திடுமான்னு கேட்டால் அது நிறுத்தாது சார். இப்போ திருப்பி இந்த பயங்கரவாதத்தை நான் வெளியே சொல்லத்தானே போகிறேன். வெளியே வந்தோன்னா முதல்ல நான் என்ன பேசுவேன்? சிறையில் எனக்கு என்ன நடந்தது, எனக்கு எப்படி என்ன தாக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை அவர் பிணை கெடுத்து வெளியே வந்தால், அதற்கு இந்த அரசாங்கம் அனுமதித்தால்,
வழக்குகள் மேல் வழக்குகள் போட்டு கொண்டிருக்கார்கள். எல்லா வழக்கிலும் நான் தான் சொன்னேன், போலீஸ்க்கு உரிமை இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு உரிமை இருக்குது, காவல்துறைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, நீதிமன்றத்துக்கு அவர் ரிமாண்டில் வைக்கிற உரிமை இருக்குது. எல்லா உரிமையும் சட்டப்படி செய்யச்சா அவர் இன்னும் இந்த 6 வழக்குகளோ இல்லை 10 வழக்குகளோ இல்லை 30 வழக்குகளோ 50 வழக்கு அரசாங்கம் தான் எப்போது திருப்தி விடுவான் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவனுடைய பசி என்னங்கிறது சாப்பிட்றவனுக்கு தான் தெரியும். இதில் பசியாக இருக்கிறது. அரசு ஆளுநர்களுடைய வக்கர புத்தியும் அந்த பசியோடு தான். இந்த வழக்குகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொதுமக்கள் எங்கிட்ட பேசுறது, இதுக்கப்புறம் எங்கேயாவது நான் டீ சாப்பிட போகும்போதோ இல்லை சார் ஃபர்ஸ்ட் வழக்கு போட்டாங்க உண்மைன்னு நினச்சோம், 2வது வழக்கு கஞ்சானாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ நிறைய வழக்கு வந்துருச்சு, இது எப்படி சார், இது எங்கே சார் போய் முடியும் அப்படின்னாங்க. நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மக்களிடத்துல என்ன சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வெளியே வரும்போதோ இல்லை ஒரு காலத்தில் விடுதலை பண்ணியோ இல்லை 10 வருஷம் தண்டனை அனுபவித்தோ வெளியே வந்த பின்பு கண்டிப்பாக அவர் பேசுவார். ஏன்னா இப்போ கை உடைக்கப்பட்டிருக்கிறது, அது நீதிமன்றங்கள்லாம் தலையிட்ட பின்பு அந்த தாக்குதல்கள் வெளியே வருவாரா திரு கோபாலகிருஷ்ணன்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். வெளியே வந்தால் இப்போ போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு அவர் என்ன சொல்றாரு, நாம் இப்போது பேசிக் கொண்டிருப்பதே ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டிலே பேசுற மாதிரியான அது நான் தெளிவா சொல்லியிருக்கேன். பிரஸ் மீட்ல we are coming in a police stateன்னு சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் நாள் பேட்டி. ஆமாம், கவனிச்சேன். அது என்னோட பேட்டி ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் கூட எனக்கு அந்த வார்த்தை உணர்ச்சி வசப்பட்ட அந்த வார்த்தை அல்ல, உள்மனதில் இருந்த அந்த வார்த்தை. ஸ்டேட் ஆஃப் போலீஸ் ஆகிட்டு இருக்குமோ, போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டு இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா சார் இது பாருங்க, அதுதான் நான் சொன்னேன். வெளியே வந்தால் நான் என்னுடைய கருத்து, பிணையிலையோ அல்ல விடுதலையாயோ இல்லை தண்டனை பெற்றோ வெளியே வந்தால் கண்டிப்பாக உறுதியாக பேசக்கூடிய மனநிலையில் தான் அவர் இருக்கிறார். நீங்க இந்த செய்தியே எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரக்கூடிய செய்தியாகத்தான். ஏன்னா அவருக்கு அதுவே வழக்கமா வச்சிருக்கிறார். என்னுடைய ஆசை என்னன்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, சவுக்கு சங்கர் இதுக்கு முன்னாடி எனக்கு அறிவும் கிடையாது, ஒரு நண்பர் மூலியமாக வந்த வழக்கு இது. அரசியல் கட்சி சார்பாக வந்த வழக்குன்னு எல்லாம் தவறாக நினைச்சிட்டாங்க. ஒரு நண்பர், மிக நெருங்கிய நண்பர், அவர் கைது செய்யப்பட்ட முன்பு ஒரு வழக்கறிஞர் நண்பருக்கு தான் அந்த தகவல் பகிரப்படுகிறது. தேனியில இருந்து அது இது போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. கவர்மெண்ட் ரெக்கார்டில் சவுக் சங்கர் கைது செய்யப்பட்ட பின்பு கோவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய நண்பர், அவருக்கு தொடர்புடையவர், அவர்கிட்ட கேட்குறாங்க சவுக் சங்கர் கிட்ட, சார் கோயம்புத்தூரில் உங்களுக்கு யார்கிட்ட சொல்லணும், தகவல் சொல்லணும், சட்டப்படி யாருக்கிட்ட அந்த கைதை நாங்கள் சொல்லணும்னு கேட்குறாரு. அவர் கோயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நன்றாக தொழில் செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பேரை சொல்கிறார். அந்த வழக்கறிஞர்கிட்ட தான் இந்த வழக்கு போகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தான் ஒரு சித்தாந்தம் வைத்திருப்பதாகவும், சவுக்கு சங்கர் சில சூழ்நிலைகளில் இப்போது பேசிக்கொண்டிருக்க சித்தாந்தம் வேறையாக இருப்பதாகவும், சித்தாந்தம் எனக்கு முக்கியம், நீங்கள் நல்லா தானே நடத்துவீங்க கோபால், நீங்கள் பாருங்கன்னு அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு வழக்கு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி அரசியல் சார்பாக இந்த வழக்கு வரல. ஒரு வழக்கறிஞர் நண்பர் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய பெயர் இருக்குது, அதில் அவருக்கு போகிற வழக்கு எனக்கு வருது, அதை நம்ம திறம்பட செய்கிறோம். அப்போது இது இந்த முதல்ல வழக்கு எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் வேணும். என்னென்ன இது என்னமோ அரசியல் கட்சி சார்பாக வந்துச்சு, இல்லை, என்கிட்ட வழக்கறிஞர் நண்பருக்கு அவர் தகவல் தெரிவிக்கிறார். அந்த வழக்கறிஞர் நண்பர் எனக்கு நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருப்பவர். நல்லா புரிகிறது. அவர் எங்கிட்ட வழக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த செய்திகள் நம்ம இப்போ மக்களுக்கு கொண்டு போக வேண்டிய தேவையும் கூட இல்லைன்னு நம்ம அதை பற்றி ரிவீல் பண்ணிக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னேன். இவர் மீது அது சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய, புகார் கொடுத்திருக்கக்கூடிய, நான் மிகவும் மதிக்கக்கூடிய இரண்டு பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். நான் அதை கண்டிப்பாக இந்த பேட்டியில் சொல்லி ஆகணும். பொள்ளாச்சி வழக்கு குறித்து இந்த ஒரு 2 பத்திரிகையாளர்களை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏன் சொல்லணும்னா, பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் இருவரும் உதாரணம். 2 பேருமே பெண்மணிகள். ஒருவர் இப்போது சவுக் சங்கர் மீது புகார் கொடுத்திருக்கக்கூடிய சந்தியா ரவிசங்கரன் அவர், இன்னொருவர் தன்யா ராஜேந்திரன், நியூஸ் மினிட்ல இருக்கக்கூடிய. அவங்க 2 பேரும் தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எல்லாரும் அந்த மீடியா கிளார் இருந்துச்சு. அது வரைக்கும் நான் பத்திரிகையில் குறை சொல்ல, பத்திரிகைகள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். இல்லைன்னா மக்கள் மறந்துறது கிடையாது, பத்திரிகைகள் அதை மறக்கப்படுகிறார்கள். எல்லாரும் அந்த பொள்ளாச்சி வழக்கு நல்ல சூடாக இருந்தது, எல்லா பத்திரிகை இருந்தாங்க. நான் பேட்டி கொடுக்காத சேனலே கிடையாது. நேஷனல் சேனல்ல இருந்து லோக்கல் சேனல் எல்லாருமே என்னை பேட்டி கண்டார்கள். அது பல பேட்டிகள் ஒளிபரப்படவில்லை. காரணம் என்று சொன்னால், அன்றைக்கு அவர்கள் சொல்ல நினைத்த கருத்துக்களை நான் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொன்னேன். அது ஒளிபரப்புனா அது அவங்களுக்கு ஓடாதுங்கிறதுனால அது ஒளிபரப்பப்படவில்லை. அனைத்து காட்சிகளும் எங்கிட்ட இருக்கு. நேஷனல் மீடியாவிலிருந்து நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறவங்க எல்லா நேஷனல் மீடியா இங்கிலீஷ் சேனல்ஸ்க்கும் நம்ம பேட்டி கொடுத்தோம், தமிழ் நியூஸ் சேனல்ஸ் பேட்டி கொடுத்தோம். ஒரு பேட்டியும் கூட ஒளிபரப்பு செய்யப்படவில்லை. லைவில் போனதை தவிர வேறு எதுவும் பெருசாக பிரத்யேக பேட்டிகள் எதுவுமே ஒளிபரப்பு செய்யவில்லை. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர் ஒளிபரப்பதை விரும்பவில்லை. அதை நான் தவறுன்னு சொல்லுவேன். பத்திரிகையாளர்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது.
எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, நாடாளுமன்ற தேர்தல். அந்த வழக்கு குறித்து அனைவரும் மறந்து விட்டார். அனைத்து பத்திரிகைகளும் மறந்த போது இந்த 2 பெண்மணிகள், பத்திரிகை துறையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 பெண்மணிகள், இப்போது சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுத்திருக்கக்கூடிய சந்தியா ரவிச்சந்திரன் அவர்கள், புகார் கொடுத்திருக்கக்கூடிய ஒருவரும் தன்யா ராஜேந்திரன் அவர்களும் தான் தொடர்ந்து சார் என்னாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாங்களா, விட்னஸ் விசாரிச்சிட்டாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, ஃபேமிலி இருக்கா. அதில் அந்த இப்போ சங்கர் மீது புகார் கொடுத்துருக்கக்கூடிய பெண் பத்திரிகையாளர் வந்து மதிநுட்பமாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சு எனக்கு சொன்னாங்க. சார் உங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரில சார், இது இப்படி தான் நடந்துச்சுன்னு கூட எனக்கு சொன்னாங்க. அவ்வளோ கீனாக வாட்ச் பண்ணி கடைசியாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியும் கூட தன்யா ராஜேந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணி, அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், அவங்க நியூஸ் மினிட்டில் இருக்காங்க, இப்போ எடிட்டராக இருக்காங்க, அன்னைக்கு ரிப்போர்ட்டராக இருந்தாங்க, இன்றைக்கி எடிட்டராக இருக்காங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க அந்த 2 பேரும். அப்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தியை சுட சுட இருக்கக்கூடிய செய்தியை ஆறிட்டதுனால அப்படியே விட்டு போட்டு போயிடக்கூடாது. அந்த இருவரும் அது செய்தார்கள். இந்த பத்திரிகையாளர்களுக்கு நான் இந்த 4 நாளாக நம்ம பேட்டி கொடுக்குறோம், போடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, இதை தொடர்ந்து வழக்கினுடைய பின்னூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். சவுக்கு சங்கர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா தண்டனை அனுபவிக்கட்டும் தான் நான் சொல்கிறேன். நீதிமன்றம் அதை முடிவு செய்யட்டும். இந்த அரசு பயங்கரவாதம், இந்த சிறைச்சாலையில் நடந்தக்கூடிய மனித உரிமை மீறல், இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இதை ஆவணப்படுத்த வேண்டிய கடமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிறது. வழக்கறிஞராக அந்த கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக இந்த பேட்டியில் சொல்கிறேன், இதையே தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கோபாலகிருஷ்ணன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். கல்யாண சுந்தரம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். சவுக்கு சங்கர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இந்த சம்பவம் ரெக்கார்டில் இருக்குது. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஒரு ஜேர்னலிசம் எப்படி இருக்கணும்னா, எல்லா ஆவணங்களையும் கலெக்ட் பண்ணி பின்தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணி அவர்களாகவே இதெல்லாம் நடந்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து சவுக்கு சங்கர் வரவில்லை, அவர் தாயார் வரவில்லைன்னா இது அப்படியே விட்டுருவோமா? கொடுமை தானே. அப்போ அதை எடுத்து செல்லக்கூடிய பொறுப்பு இந்த பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு. ஏன் நான் இதை இவ்வளவு பத்திரிகையாளர்களுக்கு இவ்வளவு சொல்கிறேன் என்று சொன்னால், நான் கோவை சட்டக்கல்லூரியில் 2005 to 2008 படித்து கொண்டிருந்த போது ஆனந்த விகடனில் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தில் நானும் பத்திரிகையாளராக வேலை செய்திருக்கிறேன். மன திருப்தியாக ஒரு ஆர்டிக்கல் செஞ்சுருக்கிறோம். புரியுதுங்க. ஊடகவியலாளருக்கு என்றே அறம் இருக்கிறது. நீங்க அடிப்படையில் அந்த அறத்தை பேண சொல்றீங்க, அவ்வளவுதான். அந்த அறத்தை பேணி இதை தொடர்ந்து ஃபாலோ செய்து இந்த கேஸை, சவுக்கு சங்கர் தப்பு செஞ்சிருந்தா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதை நீங்க தான் பார்க்கணும். சவுக்கு சங்கர் தப்பு செய்யல, பொய் கேஸ்னா விடுதலை பண்ணுறதை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். சவுக்கு சங்கர் ஜெயிலில் அடிபட்டது, ஜெயிலில் அவர் தாக்கப்பட்டது குறித்து நீங்கள் தான் மக்கள்கிட்ட தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றம், மனித உரிமை நீதிமன்றம், இதெல்லாம் என்ன நடக்குது. இப்போ கோட்டர் பேஜில் இருக்கிறது பெட்டி செய்தியாகி அது அப்படியே வழிவிழுந்து போயிடக்கூடாது, தொடர்ந்து இருக்கணும்னு சொல்கிறோம். அதற்கு இந்த பத்திரிகையாளர்கள், தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் அதை எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு இதில் இந்த பேட்டியின் வாயிலாக அவர்களிடத்தில் ஒரு கரம் கூப்பி நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்கள் வேண்டுகோள் மிக நியாயமானது. அதை பத்திரிகை உலகம் கட்டாயமாக கூர்ந்து கவனிப்பார்கள் என்றும் நாம் நம்புகிறோம். இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிற செய்திகள் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய அந்த குறிப்பிட்ட வழக்கு சார்ந்து மட்டும் இல்லாமல் ஒரு மனித உரிமை சாசனத்தை போல அவர் பல செய்திகளை இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு வகையான அத்துமீறல்கள், விளிம்பு நிலை மக்கள் மீது தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற மிக கொடூரமான தாக்குதல்கள் குறித்தெல்லாம் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையிலும் ஒரு மனித உரிமை ஆர்வலர் என்கிற முறையிலும் அவர் நம்மோடு பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய இடைவிடாத பணிகளுக்கு இடையில் தொடர்ந்து அவருடைய அலைபேசி அடித்துக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு இடைவிடாத அந்த பணிகளுக்கு இடையிலும் இதை வெளியே கொண்டு வர வேண்டும், அதற்கு நான் என்னுடைய நேரத்தை தருகிறேன் என்று சொல்லி எங்களோடு இந்த நேர்காணலிலே கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை சொன்னதற்கு உங்களுக்கு உண்மையிலேயே கரங்கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மனித உரிமை செயல்பாட்டாளர்னு சொல்கிற அளவுக்குலாம் நம்ம எதுவும் பண்ணிடல. என்னிடத்துல வந்த கிளைண்ட்டுக்கு நேர்ந்த கொடுமையை நான் சொல்கிறேன். அது மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கான தரம் இருக்கிறதா, தன்மை இருக்கிறதா என்பதை நீங்களும் மக்களும் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதான் மனித உரிமை ஆர்வலர் என்று நீங்கள் சொல்ற செய்தியிலிருந்தே நான் அந்த சொல்லை எடுத்தேன். ஆர்வலர் என்று நான் உங்களை சொல்லுகிறேன். அது பொருந்தும் என்று தான் நினைக்கிறேன். பயணியினுடைய நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்காணலை நாம் ஒரு துரிதமான சூழலில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால இதனுடைய பதிவினுடைய தரம், இங்கே இருக்கிற இந்த லைட்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இந்த பேட்டியை நாங்கள் எடுக்கிற போதே 3 முறை மின்சார துண்டிப்பு வேறு நடந்துருச்சு. அதனால இதனுடைய தரம் குறித்து நீங்கள்
டெக்னிக்கலாக கவலைப்படாமல் இந்த நேர்காணலினுடைய கண்டென்ட் குறித்து கவலைப்படுவீர்கள், அது குறித்தான செய்திகளை உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி சார்.